முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலாறு முக கடவுளை சுப்பிரமணிய சுவாமியே, இன்பமே, ஈசனே, பரம்பொருளே, எங்கும் நிறைந்த பரபிரம்மே, சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சிவாய் சிவனே. மயில் வாகனே, மயூர வாகனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா. ஓம் குமர குருதாச குருப்யோ நமஹ. ஓம் குமர குருதாச குருப்யோ நமஹ. ஓம் குமர குருதாச குருப்யோ நமஹ. ஓம் ரமணாய நமஹ. ஓம் ரமணாய நமஹ. ஓம் ரமணாய நமஹ. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, பெரும் ஜோதி. ஓம் பிரிய பாபாஜி நமோ. ஓம் பிரிய பாபாஜி நமோ. ஓம் பிரிய பாபாஜி நமோ. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. சொல்லுங்க வினோத். வணக்கம் சுவாமி. மனம், எண்ணம் மனத்திலிருந்து இருக்கின்றது என்று நமக்கு தெரியும். ஆனா இந்த எண்ணங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் என்ன பொழுது எவ்வாறு கையாள? எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது இது கட்டுப்படுத்தாது. ஏன்னா ஒரு எண்ணத்துல இருந்து இன்னொரு எண்ணம், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு எண்ணம் தோன்றிக் கொண்டேதான் போகும். குறிப்பாக ஆசையா இருந்தால் ஒரு ஆசை, அந்த ஆசை பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ ஒரு வாழைப்பழம் சாப்பிடலான்னு தோணும். அந்த வாழைப்பழம் சாப்பிடலான்னு தோணுனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்துருப்பீங்க வாழைப்பழம், ஒருவர் சாப்பிட்டிருப்பாரு, இதை ஒரு கடையில் பார்த்துருப்பீங்க. அந்த தூண்டுதல், ஆனா அந்த டைம்ல உங்களால முடியாது, கொஞ்சம் தள்ளி போயிருப்பீங்க, அது சாப்பிடணுன்ற ஒரு ஆசை தூண்டப்பட வாழைப்பழம் சாப்பிட போவீங்க. அப்புறம் ஒரு டீ குடிக்கலாம். அப்புறம் அந்த டீல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பிஸ்கட் சாப்பிடலாம். இப்படி நீங்க எண்ணங்களை கட்டுப்படுத்துறோம்னு நினைச்சீங்கன்னா ஒரு எண்ணத்துல இருந்து ஒரு எண்ணம் தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முடிவும் கிடையாது, ஆரம்பமும் இல்லை, எல்லையும் இல்லை. அது தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால்தான் எதுவுமே கட்டுப்படுத்த முடியல, எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிராயுத பாணியாக இருக்கீங்க. உங்களால எதுவுமே செய்ய முடியல. அந்த தோன்ற எண்ணத்தையும் தடுத்து நிறுத்த முடியல, அதுல இருந்து விலகவும் முடியல, அதுல இருந்து தப்பிக்கவும் முடியல. அது உங்களை இயக்கி ஆளுமை செஞ்சு உங்களை எப்போதும் ஒரு இறுக்கமான சூழ்நிலையில, வன்மையான சூழ்நிலையிலே இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாளும் முடியாது. அதனால அப்படியே நாம் தியானத்தின் வாயிலாக அதை கவனிக்க ஆரம்பிக்கும். தியானத்தை வாயிலாக அதை கவனிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த எண்ணங்கள் நம்மளை இயக்கும் நிலை கொஞ்சம் குறையும். அப்புறம் இந்த மனதை எங்கிருந்து கட்டுப்படுத்தணும்னா அறிவுல இருந்து தான் கட்டுப்படுத்தும். நம்ம சொல்லுக்கு இந்த மனம் கட்டுப்படுற அளவுக்கு நீங்க அறிவை வளர்க்கணும்னா இந்த தியானத்தின் வாயிலாக உண்மைகளை அறிந்து இந்த எண்ண ஓட்டங்களை நிறுத்தப்பாங்க. உங்கள் தியானம் கைகூட 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 இந்த எண்ணத்தின் தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும்.
ஏன்னா இந்த எண்ணம் பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க இயல்பா இருக்கீங்க. சுதா சொல்றாங்க காஃபி சாப்பிடலாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்ல. நீங்க இயல்பா நார்மலா இருக்கீங்க, காஃபி சாப்பிடலாங்க. சரி சாப்பிடலாம். வெறும் காஃபியா குடிக்கிறது, கூட இதை சாப்பிடலாம். சரி சாப்பிடலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அவங்க அந்த காஃபியும் ஒரு பிஸ்கெட்டும் இது பண்ணிட்டாங்க. உடனே உங்களுக்கு என்ன தோணுது, இது கூட சேர்த்து சாப்பிடலாம். இப்ப பாருங்க, இந்த வெறும் காஃபி, பிஸ்கெட்டு இது சாப்பிடணுன்றது தான் அவங்க உங்களுக்கு தூண்டுனாங்க. நீங்களும் சரின்னு சொன்னீங்க. தூண்டப்பட்டது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தோணுச்சு. தோணுன உடனே நீங்க என்ன பண்றீங்க, எதுவுமே இல்ல. காஃபி, பிஸ்கெட் அது இன்னொன்னு பொருள் ஏதோ ஒரு பழமோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. இத சாப்பிடும்போது நீங்க தேவையில்லாம அன்னைக்கு உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. உனக்கு என்ன சொன்னாரு? அதுவாங்க ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி. நீ அதுக்கு இந்த மாதிரி, அந்த மாதிரி, அந்த மாதிரி தானே பதில் சொன்னீங்க. இல்ல நீ இந்த மாதிரி நீ என்ன பதில் சொன்ன? அதுக்கு இல்ல இல்லங்க இது மாதிரி இந்த மாதிரி. இப்ப பாருங்க, ஒரு காஃபி சாப்பிடணும்னு மட்டும் தான் உங்கள சுதா கேட்டாங்க. நீங்களும் சரின்னு சொன்னீங்க. ஒரு கூட பிஸ்கட் சாப்பிடணும்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னீங்க. நீங்க ஒரு ஒண்ணத்த சேர்த்தீங்க. அதுவும் சரின்னு சொன்னீங்க. இதெல்லாம் வெறும் எண்ணங்களாக வர்றது. இப்போ காஃபி சாப்பிடணுன்ற ஏக்கமோ, அதெல்லாம் ஒரு சின்ன சோர்வு, சலிப்பு, ஒரு அந்த மாரி காரணத்துக்காக இதெல்லாம் அத சாப்பிடலாமா, இத சாப்பிடலாமான்னு நீங்க டைவர்ட் பண்றீங்க. ஒரு செயலாக்குறீங்க. அந்த எண்ணங்கள் தொடர்ந்து உழைச்சதுனால சோர்வாயிட்டது. எதனா சாப்பிடணும். ஒரு செயல்ல இத கொண்டு வந்து கவனத்தை திசை திருப்பணும்னு நெறைய பழக்கவழக்கங்கள் இருக்கு. அப்ப நீங்க ஆரம்பிக்கிறீங்க. கடைசியில இது அங்க போய், இங்க போய், இங்க போய் கடைசியில நீங்க என்ன பண்ணீங்க, சுதாவோட அப்பாவ தொட்டு, அப்புறம் அம்மாவ தொட்டு, அப்புறம் அவங்க தங்கச்சி அப்படியே போய் உங்களதெல்லாம் தொட்டு இவ்ளோ பேரை நீங்க தொட்டோனே, அவங்களோட நீங்க பழகுனது, பேசினது, அதுல உங்களுக்கு பிடிச்சது, பிடிக்காதது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் திரும்பவும் பதிவுகள்ல இருந்து வெளிவர ஆரம்பிக்கும். கடைசியில நீங்க சோர்வ போக்க போய் இறுக்கமாயி ஒரு என்ன சொல்றது? ஒரு பதட்டமாயி, கோபமாயி, அப்புறம் வெறுப்பாயி, பாருங்க சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஒரு சோர்வை போக்கணும், ஒரு காஃபி குடிக்கணும். அந்த காஃபியோட நிற்பதில்ல. ஏன்னா இந்த எண்ணங்களோட தொடர்ச்சி என்னன்னா, ஒண்ண தொட்டா ஒண்ணு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரே எண்ணத்த இப்ப நான் ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க வினோத்.
உங்களுக்கு கேக்குதா? சுவாமி கேக்குது சுவாமி. இந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒரு எண்ணம்னா அந்த எண்ணம் அப்படியே நிற்காது. அது தொடர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்கும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது புறத்தையும் அகத்தையும் தொடர்புல உள்ளது. இது ஒரு தொடர்பா இருக்கிறதுனால இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது தன் பலத்தை காட்டும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு இப்போ வினோத்தோட எண்ணங்கள் மட்டும் தோன்றுகிறது அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது சாமி. அது அடுத்தவங்கள எண்ணமும் எப்படி என்ன தாக்குது சாமி? அதானே இருக்கு. இப்ப நீங்க போறீங்க, ஒரு போற இடத்துல பஸ் வரணும். உடனே பஸ் வந்தாங்க, நீங்க சும்மா இருக்கீங்களா? பக்கத்துல சாமி இப்ப பஸ் வருங்களா? 51 ஜி போயிட்டா? இல்ல 51 ஜி இப்ப வருமா? ஏதாவது ஒரு கேள்வி ஏன் பக்கத்துல இருக்கிற போய் கேக்குறீங்க? அவரும் அதே பஸ்ஸுக்கு வெயிட் பண்றாங்க. ஆ? அவரும் அதே பஸ் ஸ்டாப்ல இருக்கிறதுனால. சரி, அவருக்கு போயிடுச்சுனாலும் திரும்ப பஸ் வர வரைக்கும் காத்திருந்தா ஆகணும். நீங்க பண்ணு அந்த பஸ்ஸுக்காக அமைதியா நிக்க வேண்டியதானே, ஏன் நிக்க முடியல? ம். ஏன்னா அந்த இடத்துல சுற்றுப்புற சூழலின் தாக்கம். அங்க எல்லாரும் பஸ்ஸுக்காக ஒரு அவசரம். ஒரு உடனே வரணும், பஸ் வரணும், உடனே ஏறணும், உடனே இறங்கணும், உடனே வீட்டுக்கு போகணும், உடனே அவங்கள பார்க்கணும். ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. யாருனால நிக்க முடியுதா? சரி, பஸ் வரப்போ வந்தா தானே நம்ம போக முடியும். இவரை கேட்டு என்ன பண்ண முடியாது? அவர்னா பஸ் ஜி பூம்பா பஸ் வர வச்சிருவா போறாரு. ஒண்ணுமே இல்ல. இந்த தாட் ப்ராசஸ் நீங்களும் இல்ல. ஆனா இந்த சுற்றுப்புற சூழலின் தாக்கம் உங்களை எண்ணங்களாக பிரதிபலிக்கும். அந்த மாதிரி கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒண்ணு சொன்னதை இன்னைக்கு நினைவு கொண்டு கோவப்படுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் போய்க்கிட்டே இருக்கும். இந்த எண்ணத்தை நீங்க கட்டுப்படுத்தணும், கொள்ளணும் அப்படின்னா நினைச்சீங்கன்னா அது நடைமுறைக்கு சாத்தியம் அல்ல. அதனால் கவனித்தல் நன்று. இந்த எண்ணங்களை கவனிக்கப்படும் போது, அதாவது என்ன வேணா வரட்டும், நம்ம கண்மூடி சுவாமி நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க நல்ல பக்குவ நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா போது இந்த எண்ணங்களை ஆளுமை செய்ய முடியும். இந்த எண்ணங்கள் என்னை விட்டு விலகி போகட்டும், இது காரண காரியம் மற்றும் போகட்டும், அது நம்ம ஆசையான என் நவாக்கள் செயலற்று போகட்டும் அப்படின்னு சொன்னா அந்த அறிவில் வந்து சொல்லும் போது அந்த மனதை கட்டுப்படுத்தும். இதுதான் இது ராஜயோகம். ராஜயோகம்ன்றது நம்ம மனதை நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது. அறிவில் வந்து தன் எண்ணங்களை, இந்த எண்ணங்கள் என்னை விட்டு விலகி போகட்டும், ஈசனின் சிந்தனை மட்டுமே என் நினைவில் இருக்கட்டும், பதிவுகள் அனைத்தும் காரண காரியமற்று போகட்டும் அப்படின்னா அது வந்து நீங்க சொன்னா அந்த அளவுக்கு உங்க அறிவை பலமாக்கிடும். அப்ப இதெல்லாம் சாத்தியம். அதாவது நம்ம எண்ணங்களை நாமளே கவனித்து, நாமளே சீர் செய்து, நம்மளே நேர்மறைக்கு கொண்டு போகும். இது ராஜயோகம். இது நம்ம சுவாமி பயின்றாங்க இந்த ராஜயோகத்தை. அதனால எப்போதும் தன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க திடீர்னு இதெல்லாம் செய்ய முடியாது. ஒரே நாள்ல இதை செய்ய முடியாது. முதல்ல உங்க தியானத்தின் வாயிலாக இந்த எண்ணங்களின் வேகத்தை குறைக்கும். நீங்க அமைதியா தியானம் பண்ணு. தியானம் பண்ணி பண்ணி உங்களுக்கு பொறுமை வளரும் போது தான் உங்க எண்ணங்களை உங்களை கவனிக்க முடியும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துவதோட இதை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதனோட வேகங்கள் குறையும். அது வேகம் குறைய குறைய அது தனிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த எண்ணங்கள் கடைசியில நின்றுடும். ஒரு காலகட்டத்துல ஒரு எண்ணங்கள் எல்லாம் நின்றுடும். ஆனா சவுண்ட் இருக்குல்ல, இந்த சவுண்டு அது உங்களை இயக்கும். இதுக்கெல்லாம் ஒலி தான் காரணம். புறத்தே இருக்கு, அகத்தே இருக்கு, சத்தம் உங்களை மாத்திக்கிட்டே இருக்கும். சொல்ல போனா காலம் பார்த்துதான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க வளர்ச்சி, தேய்வு எல்லாத்துக்கும் அதுவே காரணமா இருக்கும்.
இதுதான் நம்ம ஓங்காரம் சொல்றோம், கர்த்தான்னு சொல்றோம், இயக்கம் சொல்றோம். இந்த மாதிரி நிறைய வகையில பிரிக்கப்படும். அப்போ நீங்க இந்த தாட்லாம் ஸ்டாப் பண்ண பிறகு நீங்க ஒலியின் தியானம், அந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணி அந்த சவுண்டை மென்மையாக்கும். ஒலி, அந்த ஒலியில நம்ம ஒலியை கவனிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒலியில கவனிக்க ஆரம்பிச்சு அந்த ஒலியே கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெய் உணர்வுக்கு போகும்போது இந்த மெய் உணர்வுல நீங்க எத்தனை தூரம் இருக்கீங்களோ அத்தனை தூரம் எண்ணங்கள் தோன்றாத மாதிரி போகுது. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சும்மா இப்ப சில தினங்களா ஒரு பயிற்சி செய்யும், சில தினங்கள் சில மாதங்கள் கூட சொல்லலாம். நான் ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்பேன், இல்ல போன்ல இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருப்பேன், எதுவும் பார்த்துட்டு இருப்பேன். கண்ணில் பார்ப்பேன், அவங்க சவுண்டை கேட்பேன், ஆனா உள்ள மாறக்கூடாது. நானா தான் இருப்பேன், இதெல்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் வெறும் ஜஸ்ட் அப்படியே பார்வையாளர் எல்லாம் போயிடும். ஆனா இது என்னை மாற்றக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா ஏன்னா இது ஒரு அடுத்த கட்ட ஒரு பயிற்சின்னு கூட சொல்லலாம். எனக்கு நானே பண்ணிக்கிற ஒரு பயிற்சி தான். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு கெட்ட காட்சி இருக்கும், நல்ல காட்சி இருக்கும். சொல்ல போனா திடீர்னு காட்சியை பத்தி ரீல்ஸ் வரும், அப்புறம் இமயமலையை பத்தி ரீல்ஸ் வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசி ஹிந்தியில ரீல்ஸ் வரும். எல்லாத்தையும் தான் பார்ப்போம். பார்த்துட்டு ஆனா நான் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு அடுத்த 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நான் திரும்ப அப்படியே மெயின் ஒர்க்கு போறேன்னு பார்ப்பேன். பார்க்கும் போதே அதை ட்ரை பண்ணுவேன். இதெல்லாம் இருக்குன்னா எந்த சூழ்நிலையிலும் ஒரே நிலையை பயன்படுத்துவதற்காக நான் இது இங்க பார்த்தா மாறிடுறேன், அதை பார்த்தா மாறுறேன், இது கோபத்தை பத்துது, இது வெறுப்பு ஏற்பது, அந்த மாதிரிலாம் எல்லாமே இயல்பா இருப்பதற்காக சும்மா ஒரு பயிற்சி, அவ்வளவுதான். இதனால பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இது பாதிக்கலாம், மனநிலையை பாதிக்கலாம், சில சமயங்கள்ல வேற ஏதாவது நம்மளை இயக்குதான்னு பார்க்கலான்றதுக்காக பண்றது. நம்ம என்ன எண்ணங்கள் வந்தாலும் வரட்டும்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் பின்னாடி நீங்க ஓடாம நீங்க தியானத்துல அமர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்படியே தியானம் பயிற்சி பண்ண இந்த எண்ணங்கள் குறைய குறைய, இந்த எண்ணத்தின் வேகம் குறைய குறைய, அப்போதான் இந்த உடலும் மனமும் ஒன்றாக இணையும். இந்த உடலும் மனமும் இணைந்து யோகமோ தியானமோ கைகூடும். இந்த தியானம் கைகூடி இந்த தியானம் சிறப்பாக போக ஆரம்பிக்க போது மட்டும்தான் இந்த மனம் அடங்க ஆரம்பிக்கும். இந்த மனம் அடங்க அடங்க தான் உங்களோட ஞானங்களோ கேள்விகளோ இந்த உண்மைகள் புலப்பட ஆரம்பிக்கும். இதை நான் ஏன் பண்றேன், இதை நான் ஏன் செய்யறேன். குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இப்ப நான் உங்களுக்கு சொல்ல விளக்கம் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த சமயங்கள்ல நாங்க பயன்படுத்துற ஒரு விஷயம் எதுல இருந்து பேசுவோம்னு சொன்னா அந்த மனசாட்சின்ற ஒரு இடத்துல இருந்தா பேசுவோம். நீங்க உங்களுக்கு நீங்க பேசினதோ நீங்க செய்த செயலுக்கான பலனை தான் நீங்கள் குரு கிட்ட கேட்குறீங்க. இல்ல ஒரு இடத்துல பார்த்தது அதுக்கு பதில் தெரியல, விளக்கம் தெரியல, சந்தேகம் ஏற்படும் போது அது ஒரு விஷயம். அப்போ இது சரியா தப்பா உங்களை சோர்வாக்கலாம், தளர்ச்சியாக்கலாம், குற்ற உணர்வாக்கலாம், பயத்தை கொடுக்கலாம், வேகத்தை கொடுக்கலாம், வெறுப்பை கொடுக்கலாம், விருப்பை கொடுக்கலாம். அது ஆளுமை செய்யலாம், அதை எதிர்க்கலாம், ஆதரிக்கலாம், இல்ல தவிர்க்கலாம். இப்படி நிறைய கோணங்கள்ல ஒரு எண்ணத்தின் செயல்பாடோ எண்ணத்தின் தோற்றுதலோ இருக்கு. இப்ப இந்த மனம் அடங்குவது எப்படின்னா, இப்போ இந்த தியானங்கள்ல உங்களுக்கு கை கூடும் போது அப்ப எங்களோட தொடர்பின் வாயிலாக உங்களுக்கு கோபம் வருதா, உன் கோபம் நியாயமானதா நியாயமற்றதா, அதுக்கான சில விஷயங்கள் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. இது எங்க இருந்து பேசுவோம், எந்த உணர்வுகளை, ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நல்லா நீங்க தியானம் பண்ணி நல்ல ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டீங்க, அப்போ குரு கிட்ட நீங்க தொடர்பு கொள்றீங்க. குருவே எனக்கு ஒரு ஐயம், எனக்கு ஒரு சந்தேகம்,
இதற்கு விளக்கம் கொடுங்கள். என் மனம் சோர்வாக இருக்கிறது, என் மனம் தளர்ச்சியாக இருக்கிறது, என் மனம் பலவீனமாக இருக்கிறது, நான் இப்போ தியானம் செய்ய நிலையில் இல்லை, எனக்கு தியானத்தை கைகூடுங்கள். ஏதாவது நீங்க கவனமா இருக்கும் போது தான் இதெல்லாம் கேட்க முடியும் குரு கிட்ட கூட. ஆனா இதெல்லாம் கவனமே இல்லாம அதன் இயக்கத்துக்குள்ள நீங்க இருக்கும் போது நீங்க என்ன குரு கிட்ட கேட்கணும்னு கூட தெரியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு கூட தெரியாது. பதட்டமா இருக்கு, தளர்ச்சியா இருக்கு, சோர்வா இருக்கு. ஏன் இந்த வேகம்? இந்த எண்ணத்தின் வேகம் எதற்கு? நான் எங்க பற்று வச்சேன்? எந்த பதிவு என்னை இயக்குது? எந்த ஆசை என்னை இயக்குது? எதற்கு காரணம்? நான் எனது என்பதா? இல்ல நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய எவ்வளவு கோபங்கள் இருக்கு. ஒரு சின்ன ஒரே எண்ணம் தான். நீங்க நேற்று பேசும்போது ஏன் அவங்க பேசல? அவ்வளவுதான். ஒரே எண்ணம். ஆனா அவங்களுக்கு 9 கோணல் தோணுது. ஏன் பேசல? ஏன் வரல? ஒரே எண்ணம். ஆனா 9 கோணல் போகுது. இப்படியா இருக்குமோ? அப்படியா இருக்குமோ? நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? இல்ல அவங்க தப்பு பண்ணிட்டாங்களா? இன்சல்ட் பண்ணிட்டோமா? ஏன்? அப்படின்ற கேள்விக்கு பதில் நீங்க அவங்க கிட்ட போய் தேடுறதோட உங்ககிட்ட தேடி இருந்தா சிம்பிளா பதில் கிடைச்சு. ஆனா நம்மளுக்கு மெட்டீரியலைஸ்டா பதில் வேணும். வெளியேந்து வேணும். உள்ள இருந்து வேண்டாம். உள்ள இருந்து இப்போ நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பதில் கிடைச்சிருக்கும். அந்த பதில் உண்மையான உடனே நீங்க உங்கள் மனம் இயல்பாக அடங்குது. இந்த மனம் உண்மை ஒன்றுக்கு தான் அடங்கும். ஒரு குருவிடம் மனம் ஏன் அடங்குகின்றது? எங்கே உன் மனம் அடங்குதோ அதான் குருஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு கிட்ட உங்கள் மனம் அடங்குகிறது என்றால் என்ன அர்த்தம்? அங்கே உண்மை உணர முடிகின்றது என்றார். அப்போ அந்த குரு பாத்தீங்கன்னா எப்போதும் தன் உண்மை நிலையிலே தன் கவனத்தை நிலைநிறுத்துவார். அதாவது பேதமையற்ற நிலை. உண்மை நிலைன்னா பேதமையற்ற நிலை. எந்த பேதமையும் எப்போதுமே வச்சுக்க மாட்டாங்க. அதாவது சர்வ சதா காலமும் இதை அவங்க கவனத்தை சரியாக பராமரித்து கவனித்து சீர்திருத்தி இதை 24 மணி நேரம் இப்படியே வைத்துக் கொள்பவன் தான் குரு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். குருவுக்கு நிறைய தகுதிகள். அதுல இது முக்கியமான விஷயம். எப்போதும் தன் கவனத்தை சமநோக்கோடு வச்சுக்கணும். இந்த பேதமைக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆளாகாமல் தன்னை பாதுகாத்து தன் கவனத்தை எப்போதும் சீராக வச்சிருக்கணும். அப்பதான் சீடர்களோ பக்தர்களோ அறிந்தவர்களோ அறியாதவர்களோ நோய்கள் என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க தொடர்பு கட்டாலும் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். இதுக்கு அவங்க கவனத்தை எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சீராக வச்சுக்கணும். உள்ள வெளியே 1000 காரியங்கள் பண்ணாலும் உள்ளே எப்போதும் தன் சமநோக்கை அவங்களை பராமரித்துக் கொள்ள வேண்டும். அதனால நீங்க இப்ப இந்த மனம் என்ன நடக்கும்னா உங்களோட இப்போ மனம் எண்ணங்களின் ஓட்டம் இப்போ மனம் அடங்கவில்லை. ஏன்னா எண்ணத்தின் வேகம் பின்னாடி மனம் போயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுக்கு தன் பொண்ணுக்கு காலேஜ் சீட் வாங்கணும்னு நினைச்சிட்டாவே முடிஞ்சு போச்சு. அந்த தாட் பின்னாடி நீ ஓடி அது கிடைக்கலன்னா என் வாழ்க்கையே இல்லை, நான் அவ்வளவுதான், அது எனக்கு கிடைச்சா அப்படியே போயிட்டீங்க. மனமே போயிடுச்சு. அது பின்னாடி உன் கவனமும் போயிடுச்சு. உன் கவனம் என்ன? இப்ப அதை சீட்டு வாங்கணும். அந்த நேர் வழியிலோ குரு கோயிலையோ இதுலையோ அதுலையோ உன் கவனம் முற்றிலும் தொலைந்து விட்டது. ஒரே எண்ணம் உன்னை ஆளுமை செய்து உன்னை இயக்கி விட்டது. உன் மனம் கட்டுப்பாட்டை இழந்து விட்டது. எல்லாம் போயிடுச்சு. ஒரு பொண்ணு பின்னாடி ஓடி போச்சு. இப்போ குரு கிட்ட நீங்க குரு உங்களுக்கு இல்லப்பா பாரு நீ இந்த சூழ்நிலையில இருக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. நான் பேசுறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். பேசாதவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இந்த வெறும் எண்ணம் இல்லை. இந்த எண்ணத்தோட பற்று இருக்கு, பாசம் இருக்கு, ஆசை இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, எதிர்காலம் இருக்கு, அப்புறம் அதன் பதவி அதன் இப்படின்னு எவ்வளவு தூரம் வளர்த்திருப்பீங்கன்னு நீங்களே யூகம் பண்ணிக்கோங்க. இதை நான் பெருசா வளர்க்கல. ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா இவ்வளவு தூரம் வளர்த்துட்டீங்க.
பொறுமையாவும் இருக்க முடியாது. அந்த தருணம் வர வரைக்கும் துடிப்பு, பதட்டம், ஐயையோ! இப்படியா? ஐயையோ! அப்படியான்னு. அ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, உங்க கவனத்தை நீங்கள் மொத்தமாக இழந்து விட்டீர்கள். ஒரு எண்ணத்திற்காக, ஒரு ஆசைக்காக, ஏதோ ஒண்ணு சொல்லலாம். அப்போ குரு என்ன பண்ணாருன்னா, அந்த உங்களுக்கு இப்ப கவனமும் கிடையாது. மனம் அடங்கும் நிலையிலும் இல்லை. ஏன்னா நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க. அங்க இருந்து உன்னை திருப்பி நீ கொண்டு வரணும்னு சொன்னா, உண்மைன்ற ஒரு இடத்த நீ தொட்டு, உனக்கு அதன் வாயிலாக சில வார்த்தைகளோ, சில எப்படி சொல்றது? இப்ப நீங்க எதிர்மறை ஆயிட்டீங்க. அது வருமா? வராதா? ஏன்னா ஒரு ஆசை இந்த மாரி விஷயங்கள்லாம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எதிர்மறை தான் தோணும். நடக்காம போயிடுமா? நடக்குமா? இல்ல கிடைக்குமா? கிடைக்காதா? இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? இது கட்சியே ஆவணும். ஒரு வெறி. அதுக்கு 4 பேரோட குழப்பம். இப்படி நெறைய இப்ப கடவுள், குரு யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன இதுல ஏன்பா இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ அமைதியா, பொறுமையா இரு. நீ போய் உன் வேலைய பாரு. இது நடக்கிறப்ப நடக்கும். பார்த்துக்கலாம். சாமி இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கட்டுப்படவே படாது. இது அப்போ இந்த மனசாட்சியின் வாயிலாக மெய் வார்த்தைகள், உண்மையான விஷயங்கள், உண்மையை பத்தி போதிக்கும். ரொம்பலாம் போதிக்க முடியாது. அவரோட தகுதிக்கு ஏத்த அளவுக்கு தான் சொல்ல முடியும். தகுதியை தாண்டி எல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா, அவங்க தாங்க முடியாது. அதனால. அவருக்கு என்ன அ ஏற்றுக்கொள்ள அளவுக்கு பக்குவங்கள் இருக்கோ, அது லெவல் அந்த அது குரு அறிஞ்சு சொல்லுவாங்க. அப்ப அந்த உண்மை தான் அவங்க வேகத்த குறைக்கும். கொஞ்சம் அமைதிய குடுக்கும். கொஞ்சம் நிதானத்த குடுக்கும். கொஞ்சம் தெளிவ குடுக்கும். இதெல்லாம் ஆனா இவர் திரும்பவும் அந்த தருணத்திலே செஞ்சா கூட திரும்பவும் அதே இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ எவ்ளோ தூரம் எ ஏற்ற தெரிந்தவர்களுக்கு இறக்கத் தெரியாது. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு வேர்டு சமூகத்துல ஓவர் திங்கிங், ஓவர் திங்கர் இந்த மாரிலாம் ஓவர் திங்கிங், ஓவர் திங்கர் ஆயி, அவங்களே ஒரி ஆயி, அவங்களே சிக் ஆயி, அவங்களே ஸ்டக் ஆயி அப்படின்னு சொல்லி இப்ப சைக்காலஜிக்கலா இப்ப ஒரு புதுசா இந்த ஒரு ஓவர் திங்கிங், ஓவர் திங்கர்ன்ற ஒரு வார்த்தைய வந்து பயன்படுத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களே அத அதிகமா ஆசைப்படுவாங்க. அவங்களே அதிகமா திங்க் பண்ணுவாங்க. அவங்களே அதிகமா அதை தாழ்ந்து பாவிப்பாங்க. அவங்களே தன் நிலையை கெடுத்துப்பாங்க. அவங்களே தன் மனநிலையை கெடுத்துப்பாங்க. அவங்க அமைதியை கெடுத்துப்பாங்க. அவங்களே நோயாளி ஆவாங்க. இது வந்து ஒரு புதுசா இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். இதுக்கு வந்து ஒரு மெடிசின் சூஸ் பண்ணோம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்கள என்ன பண்ணோம்னா, அதிகப்படியான சோம்பேறி ஆக்கணும்னு சொல்றாங்க. அவங்க என்ன வேகம் குறையறதுக்கு ஒண்ணு ஆகணும்னா உடல் சோர்வாகணும். உடல் சோர்ந்தா தான் இவங்க எண்ணங்கள் குறையும்னு சொல்லி ஒரு ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு குரு ஒரு நிமிஷத்துல செய்வார். இன்னைக்கு அத பெருசா பேசப்பட்டு எல்லாம் செஞ்சு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு விஷயம் இப்ப எல்லாரும் உடனே ஆங்ஸைட்டின்னு சொல்லி மாத்திரை போட்டு தூங்க வச்சுருவாங்க. 3 நாள், 4 நாள். அப்புறம் அவங்கள வந்து பலவீனப்படுத்துறது ஒரு மனநோயின் குணப்படுத்துதல்ன்ற ஒரு பழக்கவழக்கம் தான் எல்லாருக்கும் இருக்கு. இப்போதைக்கு சைக்காலஜிக்கலா பார்க்கும்போது. ஆனா குரு ஒண்ணுமே இல்ல ஒரு உண்மைன்ற ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையில, "எப்பா ஒண்ணும் இல்ல. நீ பயப்படாத. உன் பொண்ணுக்கும் உன் காலேஜ் சீட் கிடைக்கும்." இந்த ஒரு வார்த்தை சொல்ட்டாருன்னா, உள்ள இருந்து இயல்பா அந்த வேகம் எல்லாம் குறைஞ்சு அவங்க இயல்புக்கு திரும்புவாங்க. ஆனா மறுநாள் திரும்ப அவருக்கு சந்தேகம் வரும். திரும்பவும் நம்ப மாட்டார். திரும்பவும் இதே பண்ணுவார். திரும்பவும் சொல்லணும். இது ஒரு எல்லைய கடக்கும்போது மட்டும் தான் பேச முடியும். அவன் அதுக்குன்ட்டு 24 மணி நேரம் இதையே புலம்பினுக்கிறான்னா, அவன்கிட்ட போய் பேசின்னு இருந்தா பிரயோஜனப்படாது. எப்போ அவன் எல்லையை கடக்கின்றானோ அப்ப சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அப்பதான் அது நிலைப்பாட்டுக்கு வரும். இப்படியே ஒரு எண்ணத்தின் வன்மையும் இப்ப நீங்க ஆசை இது அதுன்னு போனீங்கன்னா, அது வன்மையாக தான் செய்யும். ஆனா இதுல யாருக்கும் கவனத்தையோ, இந்த மாரி நோக்கத்துக்காக தன் எண்ணத்தை வளர்க்க தெரிஞ்சவங்க, அது பின்னாடி ஓட தெரிஞ்சவங்களுக்கு செயல் முடிஞ்சு திரும்பி வர வழி தெரியாது.
அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். இப்ப முடிஞ்சிச்சு, சரி இதுதான் முடிஞ்சிச்சு, நம்ம திரும்பி நம்ம இயல்புக்கு வரணும், அது இது நடக்கணும், நடக்கிறப்ப காலத்துல நடக்கும்னு பக்குவம் வரணும், அதுவும் வராது. நம்பிக்கை வருமானம் அதுவும் வராது. அதை தாண்டி இவங்க இன்னும் தன் மனோசக்தியை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இந்த மனோசக்தியை வச்சு ஏன் எல்லாரும் பயன்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வச்சுதான் ஒரு உறவுகளை வளர்க்குறாங்க, உயிரை வளர்க்குறாங்க, உடலை வளர்க்குறாங்க. இந்த இது கம்யூனிகேஷன் குடும்பத்துக்குள்ள போகுது. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை கூட உடனே அழுது டிமாண்ட் பண்ணும். உடனே அதை வந்து பார்த்து நம்ம இந்த 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 சாப்பிடு இது பண்ண அதை பண்ண ஒரு டைவர்ட்டோ ஒரு சமாதானம். இந்த பழக்க வழக்கம் பாத்தீங்கன்னா, இதுதான் உரிமை, இதுதான் எதிர்பார்ப்பு, நீ எனக்கு செய்யறது எனக்கு கடமை, நீ அப்படின்னு 1000 ரூல்ஸ் பேசுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம ஏன் அந்த இடத்துக்குலாம் போகணும்? அப்படியே போனா அப்புறம் வேற எங்கெங்கோ போயிட்டு இருக்கோம். அதனால நீங்க இந்த எண்ணங்கள் தோன்றும் போது இந்த எண்ணத்துக்கான காரணத்தை தேடும். ஒருவேளை மற்றவர்களோட விஷயத்தை நம்ம ஏன் ஆராயறோம் அப்படின்னு கொஞ்சம் அறிவுபூர்வமா எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, முதல்ல ஒரு பிரச்சனை கொஞ்சம் அறிவுபூர்வமா, இது கோபமா, தாபமா, விருப்பா, வெறுப்பா, ஏக்கமா, எதிர்பார்ப்பா, இல்ல அவங்களோட நட்பு இல்லாம என்னால இருக்க முடியாதா, அவங்க நட்பு எனக்கு ரொம்ப அவசியமா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன விஷயமா பார்க்கணும். பெருசா பிரிக்காதீங்க. அறிவை எப்படி பயன்படுத்துறதுன்னா, இது இது என்ன எதனால வலிக்குது, எதனால தேடுது, எதனால இயங்குது, எதனால நான் சோர்வடைகிறேன், எதனால நான் தளர்ச்சி அடைகிறேன், இதனால எனக்கு என்ன பெருசா நடக்க போறது, அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம். இதுதான் அறிவை பயன்படுத்தி அறிவுபூர்வமாக சிந்திப்பதுன்னு சொல்றது. அப்போ இதுல அப்படியே நீங்க சிம்பிளிஃபை எளிமைப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மூல காரணம் வந்துடலாம். ஆனா நம்ம இப்படி கூட எடுத்துக்கங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம எளிமையா நம்ம சாமியை வழிபடுற ஒரே ஒருத்தர் அவங்களும் எழுதியாங்க போயிட்டாங்களே அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிலாம் நம்ம சும்மா ஒரு ஆதங்கம் அதுக்கு அங்கிருந்து கூட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பெருசா இது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஒண்ணுக்கும் இப்போ பூஜ்யம் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் தோணலாம். அது இன்றைய காலகட்டம். நாளை என்ன இருக்குன்னு கடவுளுக்கு தான் தெரியும். நம்மால் முடிஞ்சது 4 பேருக்கு நல்லது சொல்றோம். அவ்வளவுதான். யார் யாருக்கு எதை ஏத்துக்க முடியும், யார் யாருக்கு எதை தாங்க முடியும், எது தேர்வு செய்ய முடியும், எதிர தொடர முடியும், எதை பின்பற்ற முடியும்ன்றதெல்லாம் பிராப்தத்தின் வாயிலாக தான் அமையும். So, அந்த பிராப்தத்தை வளர்க்கிறது தான் இப்ப வணங்குதல், பணிதல், மதித்தல், ஆதரித்தல், அஹ் இந்த மாதிரி அன்பு பேணி காத்தல், அந்த அன்பை இழக்காம பார்த்துக்கிறது, நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்புக்காகவும் கோபதாபத்துக்காகவும் இப்ப குருவிடம் இந்த 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 பண்பு குருவிடம் வரணும்ன்றது இயல்பா, அது குரு அந்த இருக்கும்போது அது இயல்பா வரும். வராமலாம் இருக்காது, வரும். ஆஹ் அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த எண்ணத்தின் பின்னாடி போவதை கொஞ்சம் நிதானப்படுத்தணும்னா, முதல்ல நீங்க கட்டுப்படுத்த நினைக்கிறத விட உங்க தியானத்துல உங்க எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரீத்த பாருன்னுவாங்க. ஏன்னா நீ இந்த எண்ணம் பின்னாடி ஓடிடும் கண்ணு மூடி உட்காந்தாங்க. அப்போ நிறைய பயிற்சியாளர்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு டெக்னிக் என்னன்னா, சுவாசத்தை கவனிக்க பாருங்க, உங்க பிரீத்தர் மெல்லமா வாட்ச் பண்ணுங்க, அப்போ புருவ மத்தியில உங்க கவனத்தை நிறுத்துங்க, தாக்கத்துல இது மாதிரி எல்லாமே இருக்கு. நீங்க இந்த ஒரே ஒரு எண்ணம் உங்க கவனத்தை டோட்டலா ஸ்பாயில் பண்ணும். உங்களை எந்த செயலும் செய்யாம அப்படியே கொண்டு போய் எல்லாம் கொண்டு போய் கடைசியில அவங்களோட நம்பிக்கையை பலவீனமாக்கிடும், அவங்களோட தன்னம்பிக்கையை காலி பண்ணும், நிறைய விஷயத்தை கொண்டு போகுது. நீங்க ரொம்ப சிம்பிளா நினைக்கிற மாதிரி விஷயம் கிடையாது. அதனால நம்ம கவனமா இருக்கணும். நமக்குள்ள நிகழ்ற நிகழ்வுல எது சரி, எது தப்பு, இது நன்மை செய்தா, தீமை செய்தா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனத்தை வளர்க்கணும். அதனாலதான் நம்ம இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யறோம்.
அதனால கவனம் வளர்த்துறதுன்றது மிக ரொம்ப முக்கியம். இப்பதான் நீங்க இதுக்கெல்லாம் இருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னு சொன்னா நம்மளால நீங்க எண்ணத்தை கட்டுப்படுத்துறேன் அப்படிலாம் போனீங்கன்னா அது கட்டு கலக்காது. அது தன் பலத்தை காமிக்க ஆரம்பிச்சதுன்னா நீங்க காண போயிடுவீங்க. இந்த மனம்ன்றது நீங்க ரொம்ப எளிமையா நினைச்சுக்கிறீங்க. இந்த மனம் என்பது மிகவும் ஆபத்தான விஷயம். அதனால அதுல எல்லாம் கை வைக்க கூடாது. இப்ப நான் பாத்தீங்கன்னா இந்த மனம் தான் பேயின்னு சொல்லு. இந்த மனம் எவ்வளவுலாம் வன்மையாக்கும், எவ்வளவுலாம் கொடுமைப்படுத்தும் அப்படின்றது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. மனசுலால நம்ம கோபத்தால, நம்ம சுயநலத்தினால, நம்ம பேரரசுனால, நம்மளோட இதனால நம்ம அடுத்தவரை பயன்படுத்திட்டோம், அடுத்தவரை கொடுமைப்படுத்திட்டோம், அடுத்தவரை டார்ச்சர் பண்ணிட்டோம், அதுல இன்பம் கிடைச்சிச்சு, அடுத்தவனை ஏதோ வெளியே பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அத்தனையும் உனக்கு நீ பண்ணிக்கிட்டதுன்றது காலம் வரும்போது மட்டும்தான் உணரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது வெளியே போகாம நிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா உன் மைனஸ் ஆகல, தொடர்ந்து 100 முறை சுத்தும் போது சுத்தி சுத்தி வரும்போது உன்னோட கவனத்தின் அளவுகோல்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா இப்ப நீ ஒரு சின்ன தப்பு பண்ற, 2வது தப்பு, 3வது தப்பு, 4வது தப்பு, 5வது தப்பு, 6வது தப்பு, 7வது தப்பு, 8வது தப்பு, 9வது தப்பு, 10வது தப்பு, இவ்வளவுதான் உன்னோட பேலன்ஸ். 11வது தப்பு பண்ணினா வெளியே போகாது, உள்ள நிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கு குறைக்கிறதுக்கோ இல்ல அடுத்த கட்டத்தை ஏத்துறதுக்கோ நீ ஒண்ணு அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா தப்பு, பெரிய தப்புக்கு இன்னும் கொடூரமான விஷயங்கள்ல போய் தலையிடும். அப்போ உலக ரீதியாக நீ தண்டிக்கப்படுவாய். ஏன்னா இந்த மன ரீதியாக செய்ய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி, ஒரு 10 வரைக்கும் தான் உனக்கு பலம் இருக்கும். அதுக்கு மேல போலன்னா நீ பலவீனம் ஆரம்பிச்சு அது திருப்பி உன்னை தண்டிக்க ஆரம்பிச்சு. அது வெளியே போலன்னா நீ வெளியே என்ன பாதிப்பு இன்னொருத்தருக்கு ஏற்பட்டதோ அதே பாதிப்பு உனக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மனதை அமைதிப்படுத்தணும், சமாதானப்படுத்தணும் அப்படின்னா நீங்க உண்மையை நோக்கி பயணிக்கணும். இந்த உலகத்துல எதுவுமே தப்பு இல்லை. ஏன்னா நீ என்ன பண்றியோ அது உனக்கு முன்னாடி ஒருத்தன் பண்ணியிருப்பான், அதுதான் திரும்ப உன்னைக்கு வரும். இந்த மனம் ஒழிய வேண்டும் என்ற எண்ணத்துக்கு போறவங்க, நம்ம நோக்கத்துல இருக்கிறவங்க, மனமே ஒழிய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பவர்கள் நாம. அப்படின்னா ஒரு எண்ணம் நம்மளை இயக்கக்கூடிய நிலவிற்கு பலவீனமாக இருக்கலாமா? கூடாது. அப்போ நாம் எப்படி பலசாலியாவது சுவாமி? அக்செப்டன்ஸ். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி என் தியானத்துல அப்படியே கண்மூடி உட்காந்து இருக்கும் போது அது என்ன இயக்காமல் போக போக நீ பலசாலியாவ. தியானத்தையும் நல்லா பண்ணு. சோர்வோ தளர்ச்சியோ என்ன இருக்கட்டும் பரவாயில்ல, படுத்துக்கிட்டு தியானம் பண்ணு, உட்காந்துக்கிட்டு பண்ணு, கால் நீட்டிக்கிட்டு பண்ணு, உனக்கு எந்த சூழ்நிலை எங்க பிடிக்கிறதோ அங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் பயிற்சி ஏதாவது ஒண்ணு, அவ்வளவுதான். ஆஹ் இல்ல ஆஹ் அப்படின்னு இந்த பயிற்சியின் மூலியமா தான் இதெல்லாம் சீராக்கி சரி பண்ண முடியுமே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தணுன்றது முடியாத விஷயம். உங்க எண்ணங்களை நீங்க கட்டுப்படுத்திக்கீங்க, இன்னும் வச்சுக்கோங்க தியானத்துக்கு வாயிலாக. இப்போ அம்மா தூண்டுவாங்க, சுதா தூண்டுவாங்க, அண்ணன் தம்பி தூண்டுவான், நண்பன் தூண்டுவான், நிறைய தூண்டுதல்கள் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த தூண்டுதல்களுக்கு நீ இயங்காமல் இருக்கவே முடியாது. எப்படி பண்ணுவீங்க? இப்ப நீங்க உங்க தாட்ஸ பார்த்தீங்க, ஏதோ பண்ணீங்க, ஏதோ தியானம் எல்லாம் கைகூடி கட்டுப்படுத்திக்கீங்க. ஆனால் அடுத்தவர்கள் உங்களை தாக்கும் போது நீங்க இயங்கி ஆகணும், இதுதான் இயல்பு. அப்போ உங்களுக்கு முடியாது. அப்ப திரும்பவும் நீங்க பூஜ்யம் ஆயிடுங்க, திரும்ப ஆரம்ப கட்டத்துக்கே போயிடுங்க. அதனால இந்த ஆதரித்தல், கம்ப்ளீட் எல்லா தாட்ஸ், கோபம் பட்டவங்க, என்னப்பா ஆசை எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா
நான் வாலண்டரியா நல்லா தெரியும் இவங்க ஒரு நெகட்டிவ் விஷயம் அவங்களோட ஆதாயத்துக்காக ஏதோ சம்திங் நம்மள யூஸ் பண்றாங்க. அவங்களோட கோணல் தெரியல, அவங்களோட நோக்கம் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம் ஒரு பொம்பளைன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன என்னை இம்ப்ரெஸ் பண்ணும், ஏதோ ஒரு நான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கேட்குறப்ப நான் பேசணும், அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் தோணும். அவங்களுக்கு தேவை. ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் அவங்க ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கோ எதுக்கோ. அவங்க பர்சனல் விஷயத்த நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு என்னை கொண்டு வரணும் பார்ப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்த பிறகு தான் பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பவரை என்கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, என் மனம் இறக்கப்பட்டோ, அவங்களுக்கு உதவணும்னு அன்பு ஏதோ ஒரு விஷயம், அன்போ, இரக்கமோ, கருணையோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் பண்ணும்போது, நான் அக்செப்ட் பண்ணி அந்த கம்யூனிகேஷன உள்வாங்குவேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லடா, எதுக்குடா இதெல்லாம்னா, அந்த அக்செப்ட் பண்ணலைனாவே ஒரு 2 முறை பண்ணுவாங்க, 3வது முறை அவங்களே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கான தேவையான ரிஃப்ளெக்ஷன் என்கிட்ட இருந்து போல. எனக்குள்ள இருக்கிற இது வந்து நான் அக்செப்ட் பண்றேன். இவங்க பரவால்ல வரட்டும், இவங்களுக்கு ஒரு நன்மை செய்யலாம். எதுக்கு நமக்கு இதெல்லாம்? அவங்கவங்க விஷயம், அவங்கவங்க பிராப்தம். இப்ப இது கடவுளா இருந்தா பரவால்ல. ஒரு அறிமுகத்தின் வாயிலாக இவங்க இந்த இப்ப கடவுள் அனுப்புனான்னா நான் மறுக்க மாட்டேன். அதுவே எனக்கு தெரியும். அது தானாவே நடந்துரும். இப்ப ஒரு அறிமுகத்தின் வாயிலாக நடக்குது அப்படின்னும்போது அந்த முடிவை நான் தான் எடுப்பேன். அப்ப எனக்கு மனம் உதவி செய்யலாம், இரக்கப்படலாம், கருணை காட்டலாம், அன்பு காட்டலாம். என் எனக்கு தோணுச்சுன்னா செய்வேன். இல்லன்னா அந்த கம்யூனிகேஷன ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அப்படியே ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு தேவையானது என்கிட்ட இருந்து போலன்னாவே, அவங்க தானே விலகி போயிடுவாங்க. எதையும் எதிர்க்கவும் மாட்டேன். ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் பாட்டுன்னு ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுவேன். உள்ள போனாவே நான் உள்ள ஃபுல்லா என்கிட்ட என்ன இருக்கு? நியூட்ரல். ஒரு பூஜ்ய நிலை இருக்கிறதுனால, எந்த மாற்றமும் வரலன்னா, அது பெருசா என்ன பாதிக்காது. அவங்களுக்கும் தொடர்ச்சியா இருக்காது. ஒருவேளை அதிலேயே அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் தீர்ந்துடலாம், நன்மை கிடைச்சிடலாம். அதோடவும் போயிடலாம். இல்ல அதுக்கப்புறம் என் நிலை புரிஞ்சு அவங்க குரு பக்தியின் வாயிலாக தான், ஏதோ ஒரு வாயிலாக தான் இவர வணங்கி தான் நம்ம பிரச்சனைய தீர்த்துக்கணும்ன்றது அவங்களுக்கு புரியலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த மாரி விஷயத்துக்கு வரலாம். அதனால நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்கணும். இதெல்லாம் எனக்கு எப்படிடா கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி வலி, வேதனை எல்லாத்தையுமே இன்பம், துன்பம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு, எவ்வளோ கஷ்டம், நஷ்டம் என்ன வந்தாலும் அந்த உண்மையா, ஆத்மார்த்தமா இறைவனை நம்பி நிற்பது. குருவை நம்பி நிற்பது. பரவால்ல. அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பட் எல்லாரும் கடவுள் எதுனாவே நம்மளோட ஆதாயம், நலன், சு அப்படிலாம் தான் போவோம். இயல்பா மனம். ஆனா அதெல்லாம் போகாம நிக்கணும். அப்பதான் இந்த அளவுக்கெல்லாம் உயர முடியும். பெரும் பக்குவங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால இந்த மாரி விஷயங்கள்ல நீங்க எண்ணங்கள் போவதை தவிர்ப்பதுனாவே நீங்க அறிவை பின்பற்றணும்னு அர்த்தம். அப்ப அறிவை எப்படி சுவாமி பின்பற்றுறது எனக்கு புரியல. இந்த மாரி உங்களுக்கு தோன்ற பிரச்சனைகளை உங்க உங்களுக்குள்ளேயே ஆராயுதல். அவ்வளவுதான். இதுக்கு என்ன ஏன் நம்ம இதுக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? என்ன விஷயம்? இப்படி ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ் பண்ணுங்க. பெருசா உடனே அண்டை ஏன் அப்படி இருக்குது? கோவில் கோபுரம் ஏன் அப்படி இருக்குது? கோவில் கோபுரத்துல இருக்கிற கலசத்துக்கு மேல என்ன இருக்குது? அப்படிலாம் போகாதீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமா ஆரம்பிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்கள அமைதிப்படுத்த பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்கள சமாதானப்படுத்த பாருங்க. இதுல இருந்து இந்த எண்ணத்தின் பின்னாடி நீங்கள் போவது நிற்க ஆரம்பிக்கும்போது, உங்க கவனம் வளர ஆரம்பிக்கும் தியானத்துல. உங்க கவனம் வளர வளர இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இயல்பாகவே நின்னுடும். இப்ப புறாகம், கம்யூனிகேஷன் இந்த தொடர்புகள் நிலைநிறுத்தப்படும். நாம் ஒரு பெரும் ஆற்றலை வச்சுதான் தியானம் பண்றோம். இறைவன், குரு. இப்ப குருவுக்கு எப்பவுமே ஆற்றல் இருக்கத்தான் செய்யும். ஒரு குருவுக்கு எல்லார் மனத்தையும் கட்டுப்படுத்தும் திறனும், அந்த அடங்குதல் இதெல்லாம் கட்டுப்படுத்தும் திறன்னா உடனே அவங்க பவரை வச்சு யூஸ் பண்ணல. அவங்க கிட்ட இருக்கிற உண்மைத்துவம் வந்து
எல்லார் மனமும் அடங்கும். எப்பேற்பட்ட மனமும் வன்மையானது, கொடுமையானது, என்னென்னலாம் உலகத்தில் எதிர்மறையாக இருக்கிறதோ என்ன வந்தா கூட அடங்கும். முன்னெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இந்த மனநோயாளிகள் பிரச்சனைகள், இந்த பேய் பூச்சிக்கு அது பூச்சிக்கு இந்த மாதிரிலாம் முன்னெல்லாம் நிறைய வரும். இப்பெல்லாம் அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறதுல அப்படியே இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன்ட்டு உட்காந்து இடத்துல பண்றது, நேர்ல எல்லாம் பண்றது இல்லை. ஓகே, நீ இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, நான் இங்கேருந்தே பண்ணிடுறேன், நீங்க வேண்டாம் என்ன கூட்டு வர வேண்டாம், இல்லை நானும் வர வேண்டாம், உங்களுக்கு தெரியாது நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்க. நான் இப்ப எல்லாம் இங்க இருந்தே பண்ணிடுறது, வீட்டுல இருந்தே பண்றது, இல்ல அவங்க போன்ல பேசும்போதே பண்றது. அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நம்ம சரவணன் இருக்காரு பாருங்க, நம்ம ஒரு சரவணன் வந்து ஒரு நண்பர் மகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்றாரு. அப்போ அவர் எங்களுக்கு அறிமுகமான குறுகிய நாள், கொஞ்ச நாட்கள், பல வருடங்களுக்கு முன். இது எதுக்கு சொல்றேன்னா, இதை நான் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்றதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும், உங்களுக்கு நம்பிக்கை வாயிலாகவும் அது புரிதல் எப்படின்றதுக்காக சொல்றேன் இந்த கதையை. இல்லைன்னா அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லை என்னோட பெருமையை சொல்வதற்காக சொல்றேன். அந்த ஆற்றல் எப்படி பயன்பெறுகிறது என்பதை சொல்வதற்காக நான் சொல்றேன். அப்போ சொன்னேன், சாமி நான் வந்து அவங்கள கூட்டு வரட்டுமா? நான் பாத்துக்கிறேன். இல்ல அவங்க பேரு எதுவும் வேண்டாம் சரவணன். அவங்க எதுவும் வேண்டாம். நான் உங்க மைண்ட்ல இருந்து அப்படியே ரீட் பண்ணிப்பேன். உங்களை தொட்டு நான் அவங்கள தொட்டு அவங்களுக்கு போய் பேசிடுவேன். நீங்க ஒன்றும் பிரச்சனை வேணாம். நீங்க பாட்டு வேலையை பாருங்க. இல்ல சாமி பேர் சொல்றேன், ஊர் எதுவும் வேண்டாம் சரவணன். விடுங்க நான் பாத்துக்கிறேன். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க இதுக்கப்புறம் இந்த ஆரவாரம் இருக்காது, அமைதி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க கோயிலுக்கு போலாமான்னு கேளுங்க. வரமாட்டேன்னு சொல்றவங்க கூட வரேன்னு சொல்லுவாங்க. அப்ப கூப்பிட்டு வாங்க, நேர்ல பாருங்க. நான் சொன்ன டைமுக்குள்ள எல்லாமே ஆரவாரம் அடங்கிடுச்சு. பொண்ணு அந்த பெண் அமைதியாகிட்ட எல்லாம் போயிடுச்சு. அது வரைக்கும் எந்த கோயிலுக்கும் எங்கேயும் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சவங்க இவங்க கேட்ட உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே வந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் தான் நான் பேசினேன். சொன்னேன், இனிமேட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒத்துப்பாங்க, மாறிட்டாங்க, நீங்க அவங்க அழைச்சிட்டு போங்க. அவங்க நார்மல் ஆயிட்டாங்க, இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ சரவணன் என்ன 2 3 முறை கூட கேட்டிருக்கேன், இது எப்படி சுவாமி பண்ணீங்க? இது ஒரு பெருசு இல்லை சரவணன். உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்புகள் நீங்க பார்த்திருக்கீங்க. உங்களோட அந்த தொடர்புல இருந்து அந்த கவனத்தின் வாயிலாக உங்க கவனம் எங்கே பாதிக்கப்பட்டதோ அந்த கவனத்தை பிடிச்சு அந்த கவனத்தின் வாயிலாக இதெல்லாம் சரி செய்வோம். இது வந்து அப்படியே உங்களை தொட்டு அவங்கள ரீட் பண்ணி உங்கள் மூலமாகவும் அவங்க இணைச்சி அனுப்பி சரி பண்ணுவோம். அப்ப அவருக்கு கேட்டாரு, இது என்ன சரி புதுசா இருக்கு, இதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு நிமிஷம். அவர் நம்ம நண்பர் ஒருவர். ம்.
இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கனோ அதை இப்ப நான் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதை நான் செஞ்சுட்டேன். நன்றிங்க சார். அதனால இது வந்து ஒரு பெருசா இல்லை. எங்கள் கவனம் வந்து கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது தாண்டி இந்த இயக்கத்திலிருந்து எங்கெல்லாம் எது மாறுது, எதனால் இந்த தாக்கம், எதனால் இந்த வேகம், இந்த மாதிரி நீங்க பல கோணங்கள்ல இப்ப நான் உங்களை பிரிச்சு பாருங்க. அறிவு வழக்கத்துக்கு சொன்னேன்ல, வெறுத்தல், கோபித்தல், சகித்தல், பொறுத்தல், ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க தன் கவனத்தை இழந்துட்டாங்க, சுயநினைவை இழக்கிறாங்க. அது இவங்களை ஆளுமை செய்து விட்டது. ஒரு ஆசையோ, ஒரு இயக்கமோ, ஒரு தாக்கமோ, ஒரு எதிர்பார்ப்போ, ஒரு சுகமோ, ஒரு காமமோ, ஒரு பழிவாங்குதலோ, ஆஹ் இல்ல குரோதம், வஞ்சக எண்ணம், உள்ளுக்குள்ளே என்று புகையும் ஒரு எண்ணம், ஒரு வேட்கை, ஒரு தோல்வி, ஒரு சோர்வு, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணமோ அதை டக்குன்னு பிடிக்கும். இதுக்கு எங்க கவனத்தின் வாயிலாக தெரியும் இதுல எது இவங்க சிக்கியிருக்காங்க. உடனே இப்ப சரவணன் சரவணன் கூட ரெகுலர் கம்யூனிகேஷன்ல இருக்கிறவர். ஒரு ஃபீலிங்ஸ் உடனே அவங்கள்ட்ட கவனிக்கப்படும் போது அவங்க எங்க இருக்காங்களோ அதுல அது என்ன செஞ்சோம் அதுக்கு நேர்மறை எதுன்றது எனக்கு தெரியும். குறிப்பாக அவங்க ஒரு பையனை காதலிச்சிருக்காங்க. அவங்க தான் நாங்க கல்யாணம் பண்ணிருக்கோம். ஒரு சூழ்நிலை கைதி ஆவாங்க. ஆனா உண்மையே அது இல்ல. இந்த ஆண் பெண் ஈர்ப்பின் வாயிலாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உண்மையா அவங்க காதலையோ எதுவுமே இருக்கிறதுனால ஒரு ஈர்ப்பிலே ஆளாயிரும். அந்த சூழ்நிலை கைதியானது இதுக்கு சரியான தீர்வுன்னா கல்யாணம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு போகும். இப்ப இதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நேர்மறை என்ன? இது உண்மையா நம்ம விரும்புறோமா? இப்ப இந்த இடத்துக்கு போனா இந்த பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் நடக்கும், அப்ப இதெல்லாம் ஆகும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கும். இது சாதாரண விஷயம். ஈர்ப்பு ஏற்படுறதும், ஏக்கம் ஏற்படுறதும், தாக்கம் ஏற்படுறதும் இது இயல்பு. இது ஒண்ணும் தப்பு இல்லை, குற்றம் இல்லை. இதுதான் தீர்வும் இல்லை. உடல் ரீதியாக சில தவறுகள், மன ரீதியாக சில தவறுகள், அறிவின் ரீதியாக சில தவறுகள், ஆசையின் ரீதியாக சில தவறுகள், இப்படி பல கோணங்கள்ல தவறுகள் ஒண்ணு விட்டு ஒண்ணு போய்கிட்டே இருக்கும். மாதிரி இல்லாம விஷயம் இதெல்லாம் இயல்பு அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு நேர்மறை. இப்ப அவங்க எந்த சூழ்நிலை மாட்டியிருக்காங்களோ அந்த சூழ்நிலைக்கு ஒரு நேர்மறை. இது எதிர்மறையில போய் அவங்க நின்றுட்டாங்க. அவங்கள உடனே சற்று கவனத்தை குறைச்சி அவங்களுக்கு இயல்பு கொண்டு வந்து நேர்மறையில 4 விஷயங்கள், 4 வார்த்தைகள், உண்மை வார்த்தைகளை பேசப்பட்டால் உடனே அவங்க கவனம் உடனே மென்மையாயிடும். உண்மையை பேசும். அப்போ அந்த மனசாட்சி ஏன்னா அது கடவுளுக்கு தொடர்பு உடையது இல்லை. எங்களுக்கு ஈஸி அதன் வாயிலாக கம்யூனிகேட் பண்ண முடியும். வேற எந்த விஷயத்தின் வாயிலாகவும் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அது சரியா இருக்காது. இப்ப அவங்க மனதை தொட்டோ, அவங்க அறிவை தொட்டோ, இல்ல அவங்களோட துடிப்புகளை தொட்டோ பண்ணும்போது அது பாதிப்புகள் பெருசாகும். அது புரியாது. புரிஞ்சாலும் பிரச்சனை, புரியாட்டாலும் பிரச்சனை. அதனால அந்த கடவுள் உணர்வு எங்க தூண்டப்படுகிறதோ அதன் வாயிலாக பேசுது. அதனால இந்த எண்ணங்கள் பின்னாடி ஓடுவதை தவிர்க்கணும். எண்ணங்கள் பின்னாடி ஓடுனீங்கன்னா நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரே ஒரு எண்ணம் தான் உங்களை கண்டு போய் அங்க எங்கன்னு சுத்தி கடைசியில நீங்க உலகத்தையே சுத்தி ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும் போது பாத்தீங்கன்னா, ச்சே ஒன்றும் இல்லை, 100 ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையே நாசமா போச்சுடான்னு நீங்க 55 வயசுல வந்து உட்காந்து நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒரு சின்ன எண்ணம் தான் உங்க வாழ்க்கையே மொத்தமா பின்னாடி போயிட்டு. அதனால எண்ணங்கள் நீங்க கவனம் பின்னாடி போகாம இந்த மனதை அடக்கணும், எண்ணங்களை அடக்கணும், எதுவுமே தேவையில்லை. உங்க கவனத்தை வளர்க்கணும். உங்க கவனம் வளர வளர இந்த மனம், இந்த எண்ணங்கள் இதெல்லாம் அமைதியாக ஆரம்பிச்சு. அது மாதிரி நீங்க உங்க எண்ணங்கள் ஓடுது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நிதானமா இருங்க. முடியலன்னா குருவின் உதவி நாடுங்க. சும்மா போன்லயோ புறத்துலயோ இல்லை, உங்க மன ரீதியாக அப்படியே
ஒரு பிரார்த்தனை, ஒரு வேண்டுதல். சுவாமி இது என்ன சுவாமி? என்னால எந்த வேலையும் செய்ய விடாம இது என்ன ரொம்ப பிளாக் பண்ணுது, என்ன தடை செய்யுது, என்ன பலவீனமாக்குது. எனக்கு ஏன் அது இதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு 10 விஷயம் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணலன்னா, அது பொறுமையா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துல இது சமநிலைக்கு வரும். அதனால தியானம் நன்கு பயில்வது நன்று. இல்ல சுவாமி நான் நல்லா தியானம் பண்றேன். ஆனா கண் வீச்சோடனே எல்லாம் மாறிட்டு. மாறும். பண்ணுங்க. ஒரே நாள்ல எல்லாம் கிடைச்சிடாதுல்ல. தொடர் பயிற்சி செஞ்சுட்டே தானே இருக்கணும். இது இயக்கம் ஒரு நாள் இயக்கமா, யுகமா தொடர்ந்து இருக்கு. ஜென்மாந்திரம் ஜென்மாந்திரமாக வந்திருக்கு. ஸோ அதனால நீங்க உலகம் காலம் இயக்குது, இயற்கை இயக்குது, ஆசா பாசங்கள் இயக்குது, சுக துக்கங்கள் இயக்குது, பாச பந்தங்கள் இயக்குறது. இப்படி நிறைய இயக்கங்களுக்கு நடுவுல தான் நீங்க இருக்கீங்க. அப்போ இதுல இருந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காம என் வழிபாடு தடைப்படக்கூடாது, என் கவனம் சரியா இருக்கணும்னா இதெல்லாம் என்ன கவனம் சிதைதல். அதனால இந்த கவனம் சிதையும் போது தான் நீங்க எல்லாம் பலவீனமாயிடுறீங்க, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஆயிடுறீங்க. ஸோ இந்த பந்த பாசங்கள், ஆசா சுகங்கள் இது மாதிரிலாம் வரும்போது தடை ஏற்படும். இப்போ உங்க கவனத்தை சீரா வச்சுக்கணும்னா நீங்க நல்லா தியானம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் அறிவு மூலியமாக சில விஷயங்களை சின்ன சின்னதா பயன்படுத்தணும். உடனே பெருசா பயன்படுத்தினீங்கன்னா அதுவே ஒரு பாரமாயி பலமாயி நீங்க தேவையில்லாம குழப்பத்துக்கு ஆளாகுது. முதல்ல சின்ன சின்னதா படிப்படியா தான் முன்னேறி வரும். எட்ட உடனே நான் ஏறிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. வெறும் எண்ணங்கள்ல ஏறினீங்க, வெறும் எண்ணங்கள்ல இறங்கிடுவீங்க. அனுபவத்துல வளரணும். அந்த அறிவை நம்மளை இயல்பாவே அந்த சூழ்நிலையில் நம்மளை சமநிலையில் நிற்க வைக்கணும். அந்த அறிவு, ஆற்றல், பலம் இதெல்லாம் இயல்பா நடக்கும். அந்த மாதிரி வரணும்னா வெறும் எண்ணங்களின் வாயிலாகவோ ஆசைகளின் வாயிலாகவோ போகக்கூடாது. அனுபவத்தின் வாயிலாக ஆண்டு அனுபவித்து ஒரு நிலையாக உயர்ந்து வரணும். அதுதான் தகுதி வளர்த்தல்னு சொல்றோம். ஸோ இந்த பயிற்சிகள் தான் உங்களுக்கு சீராக இருக்கும். புரியுதுங்களா வினோத்? சுவாமி புரியுதுங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. இல்ல இதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதா? இல்லைங்க சாமி, ஏன்னா புரிஞ்சதுங்க சாமி. இதுல பணக்கோணங்கள்ல விளக்கம் போய்கிட்டே இருக்கும். இதுக்கு எல்லையே கிடையாது. இப்ப பாருங்க நம்ம ஒரே விஷயம் தான். ஆனா அதை விவரிக்க ஒரு விரிவுரையா கொடுக்கலான்னு பார்த்தோம்னா ஒண்ணு தொட்டா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க சாமி. அப்போ பாத்தீங்க நம்ம அதனோட வேகம் எவ்வளவு பெருசா இருக்கும். விரிவுரை பண்ணும் போதே நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள கொண்டு வரணும்னா நம்ம எவ்வளவு ஆற்றல் மிக்கவங்களா இருக்கணும், அறிவு மிக்கவங்களா இருக்கணும்னு புரிஞ்சு. அறிவு ஒண்ணுக்குதான் இதெல்லாம் கட்டுப்படும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுங்க சாமி. ஓகே ஓகே. உங்க டைம் கடந்த உடனே நீங்க ஒரு சின்ன பதட்ட நிலைக்கு வந்துட்டீங்க போல. இல்லைங்க சாமி. எல்லாருக்கும் எல்லாம் பயனுள்ளதானே பேசுறோம். புரியுது. உங்க பொறுப்புணர்ச்சி எனக்கு புரியுது. இது தவறல்ல, சும்மா இந்த இடத்துல நினைவூட்டணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். நன்றி நன்றி. ஓகே ஓகே மேடம். சொல்லுங்க ஜெகதீஷ். ஜெகதீஷ் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம் சுவாமி, நாம் தியானத்தின் மூலியமாக அண்டத்தின் இன்பங்களை வந்துட்டு இல்ல அண்டத்தில் இருப்பதாக நாம் பயின்று தியானத்தை பயில்கின்றோம் சுவாமி. இதன் மூலியமாக உயிருக்கு இன்பம் போகின்றது. அந்த பிளசன்ட்னஸ், அந்த பீஸ்ஃபுல்னஸ்லாம் நம்ம ஃபீல் பண்றோம். இப்போ இதே விஷயத்த நம்ம வந்துட்டு சிவனுக்கு பூஜை செய்யறப்பயோ இல்ல அபிஷேகம் செய்யறப்பயோ இல்ல ஆராதனை செய்யறப்பயும் அந்த நம்ம தியானத்தில் பெற்ற அந்த அனுபவம், அந்த ஹாப்பினஸ், அந்த இன்பம் வந்துட்டு சிவ பூஜையிலுமே வந்துட்டு நமக்கு இந்த
பூமியில நம்ம ஒரு மெட்டீரியலிஸ்டா பார்க்க முடியுது. ம். இது இது எப்படி சாமி நிகழ்கின்றது? இது ஒரு இறைவனை நம்ம பூஜை செய்யறப்பயோ, வழிபாடு செய்யறப்பயோ, இல்ல அபிஷேகம் செய்யறப்பயோ, அந்த இடத்துல எப்படி புனிதம் உருவாகின்றது? இதுதான் சாமி. ரொம்ப எளிமை. இப்போ கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, மூக்கால் நுகர்ந்தது, வாயால் சுவைத்தது, இதனோட அனுபவங்கள் தான் மனம். கற்றது, பெற்றது, இந்த மாதிரி விஷயம்லாம். நீங்க அறிவை வளர்க்கணும்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் படிக்கிறீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் நீங்க பதிவே பண்றீங்க. உண்மையை சொல்லணும்னா, இது ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அது என்கிட்ட வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா போடுறேன். ஆஹ் இந்த அறிவுல இருந்து உங்களை மீட்டு எடுக்கிறதே திரும்பி குரு தான் மீட்டு எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதாவது ஒரு குழந்தையை வந்து அறிவை வளர்க்கணும், அறிவை வளர்க்கணும், அறிவை வளர்க்கணும் ஊறப்பட்ட புத்தகங்களை படிச்சு ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒன்றை சார்ந்ததை மட்டும் வளர்த்துக்கிறாங்க. வளர்த்துக்கிட்டு இது நான் தான் போய் நின்றுடுறாங்க. அதோட வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. அது எங்க பயன்படுதுன்னா, அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கும், வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாத்துக்கும் பயன்படுது. அதுல வறுமையற்ற சுகபோக வாழ்வு, ஏகபோக வாழ்வு, பெரும் பதவி, பணம், காசு. ஆனால் அவங்களுக்கு இந்த அறிவு தான் கடைசி வரைக்கும் சுமந்தாகும். இதை தவிர்த்து வேற எது அவங்க வாழ்க்கையில வந்தாலும் அவங்க தன்னிலை மறக்கிறாங்க, பலவீனமாகி, கோழையாகி நிறைய துன்பப்படுறாங்க. இதை பத்தி நீங்க நிறைய பார்த்திருக்கீங்க. பெரும் உயர் பதவிகளில் இருக்கிறவங்க, நிறைய விஷயங்கள், நிறைய சாதனையாளர்கள்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன்னா அவங்க தன்னை பில் பண்றேன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு போய் பில் பண்ணி வாழும் தகுதியை இழந்துடுறாரு. ஒரு குருவால தான் அந்த அறிவுல இருந்து அவங்களை மீட்டி திரும்பி குழந்தை பருவத்துக்கு கொண்டு வர முடியும். ஒரு இயல்பா ஒன்றும் தெரியாதவனாக யாரால ஆக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குருவால தான் முடியும். ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிவ பூஜை போடும்போது இதுக்கு நான் சொல்றது எதுக்குன்னா, எல்லாரும் தன்னை யோகம் பண்றாங்க, தியானம் பண்றாங்க, இதெல்லாம் பண்ணும்போது தன்னை எப்போதும் மிகைப்படுத்திப்பாங்க. ஏன்னா மற்றவர்களோட இவங்க சில விஷயம் பண்ணும்போது அவங்க இயல்பாவே மனிதனோட இயல்பு வந்து தன்னை மிகைப்படுத்துகிறது, தன்னைத்தானே உயர்த்தி பார்ப்பது, இதெல்லாம் மறைமுகமாக இந்த ஆணவம், கம்மம், மாயை தன் வேலையை செய்யும். அது அவங்களுக்கே தெரியாது. ஆனா அதுதான் அவங்களோட பலமாக இருப்பதனால அதை அவங்க பயன்படுத்தி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. அந்த பயன்படுத்தாதான் இவங்களால நார்மலா இருக்க முடியும். பயன்படுத்தலைன்னா நார்மலா இருக்க முடியும். அப்போ இந்த சிவ பூஜை செய்யும்போது இந்த புலன்கள் நானும் மனதிற்கு கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, வாயால் ஜபித்து, ஊதுவத்தி, இந்த மலரின் நறுமணங்கள் எல்லாத்தையும் கொண்டு இந்த மனத்துக்கு போகும்போது அந்த மென்மையை உணர முடியும். நீங்க தியானத்துல நீங்க ஒரு அனுபவத்தின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்கப்பட்ட விஷயங்கள் இந்த சிவ பூஜையிலும் கிடைத்தது. சிவ பூஜை என்பது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு சைவ சித்தாந்தத்தில். நீ என்னதான் யோகம் பண்ணாலும், தியானம் பண்ணாலும், சிவனுக்கு பூஜை பண்றதுன்றது வந்து நம்ம அகத்தையும் புறத்தையும் செய்ய வேண்டிய செயல். நீ வெளியும் இதைதான் செய்யறேன், உள்ளவும் நான் அதை தான் செய்யறேன்ற சமநிலை இருக்கிறது. அதனால சிவ பூஜை என்பது அவ்வளவு ஒரு முக்கியத்துவமான விஷயம். அதனால அந்த அனுபவங்கள் நமக்கு மனதிற்கு கொண்டு போய் சேர்க்கறதுனால இந்த தியானத்துல கிடைச்ச விஷயமும் இதுல கிடைச்ச விஷயமும் ரெண்டும் ஒன்றாகிறது. அதனால சிவ பூஜை நம்ம எதற்கு பூஜை பண்ணணும், புனஸ்காரம் பூஜை எதற்காக செய்யறோம்? நான் எல்லா வழிபாடுகள் செஞ்சாலும் விளக்கேற்றி வச்சுட்டு செய்யுங்கன்னு சொல்லு. ஏன்னா அதற்குரிய பலன் நம்ம வெறும் உள்ள மட்டும் நடக்கக்கூடாது, வெளியும் நடக்கும். வெளியும் இதா இருக்கணும், உள்ளவும் இதா இருக்கணும் போது ஒரே நிலை இருக்கு. அதனால இந்த 4 ஐம்புலன்கள் அடங்குகின்றது. இப்ப நீங்க ஒரு 10 நிமிடமோ 20 நிமிடமோ ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வாயில மந்திரம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஊதுவத்தி வச்சிருக்கீங்க, மலர் போட்டிருக்கீங்க.
மலர் அலங்காரம் பண்ணிருக்கீங்க. அப்போ இந்த கண்ணுல பாக்குறீங்க, இந்த மந்திர ஜபங்கள் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு உள்ள போக போக என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு புதுசு. நீங்க நடைமுறை வாழ்க்கையில இதெல்லாம் செய்யல. நடைமுறை வாழ்க்கையில ஓம் நம சிவாயான்னு ஒரு கோயில்ல போய் நீங்க ஒரு மாசத்துல 1 முறையோ, 2 முறையோ, 3 முறையோ போகும்போது ஒரு 3 முறை, 4 முறை சொல்லியிருப்பீங்க. அவ்வளவுதான். மத்த டைம் அவங்கவங்களுக்கு அவங்கவங்க பிரச்சனை, அவங்கவங்க ஆசை, அவங்கவங்க சுகம், இது வேணும், அது வேணும், கடவுளே இதை கொடு, அதை கொடுன்னு கேட்கறதுக்கு தான் எல்லாருக்கும் நேரம் இருக்கு. யார் அதை மறந்து ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுவாங்க? தான் தேவைகளையும் ஆசைகளையும் விட்டு விட்டு கடவுள்கிட்ட வழிபாடு பண்ணுவாங்கன்னா பண்ண முடியாது. அப்படியே நம்ம கொஞ்சம் பக்குவப்பட்டாலும் ஒரு 3 முறை சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி நாமே அந்த பூஜையை செய்யும் போது அந்த பலன் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்போ முதல்ல நீங்க இந்த பூஜை செய்றீங்க வீட்டுல உட்காந்துனாவே ஒரு சராசரியா ஒரு 90% இதெல்லாம் வீட்டுல செய்யக்கூடாது. வீட்டுல யார் பூஜை செய்யணும்? மனைவி தான் செய்யணும். நீ விதி வச்சுட்டு போயிடணும். அவங்க பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க, ஆர்த்தி காட்டுவாங்க, ஊதுபத்தி ஏத்துவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச 4 ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க. ஒரு அப்படியே அதிகாலை தூங்கி எழுந்தோடனே அப்படியே இல்லறம் நல்லறமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பாவங்கள், ஒரு நம்பிக்கைகள், ஒரு அனுபவங்கள் அதெல்லாம் உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இங்க சிவபூஜை நாம் செய்கிறோம்னு வரும்போது நம்ம இறை வழிபாட்டுக்குள்ள வரும். ஆசைக்கோ தேவிக்கோ இல்லை நம்மளோட மதம் நல்லிணக்கத்துக்காகவோ இல்ல நம்மளோட கலாச்சாரம் மேம்பாடு பழக்க வழக்கங்கள் இதற்கெல்லாம் உட்பட்டவர்கள் நாம என்பதனால இதெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பது அவசியம் என்பதனால இது இல்லைன்னா தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சில குறைபாடுகள் குற்ற உணர்வுகள் தோன்றதுக்கு காரணம் இது. இப்படி பல கோணங்கள்ல இதை கடைபிடிக்கிறாங்க. அப்ப நான் அதுல பாத்தீங்கன்னா பெருமைக்காக கூட சில விஷயங்கள் நடக்கும். நான் இன்னைக்கு பூஜை பண்ணலன்னா கஷ்டம், இன்னைக்கு விரதம் இருக்கலாம், நான் இன்னைக்கு விரதம் இருப்பேன், இன்னைக்கு பூஜை பண்ணல எனக்கு காலைல விளக்கேற்றலன்னா அன்னைக்கு தினமே ஒரே பெருமையா தன்னை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ற பூஜையை பத்தி அவங்க பண்ற இதை பத்தி எல்லாம் பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே அது இயல்பு. அவங்கவுங்க தன்னை உயர்த்தி பேசுறதும் நான் தான் பெஸ்ட்ன்னு சொல்லி கேட்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தற்பெருமை அடிப்பது என்பது இயல்பா ஒன்று இருக்கும். ஆனா நம்ம இதெல்லாம் தாண்டி ஒரு பிராப்தத்தின் வாயிலாக அனுகிரகத்தின் வாயிலாக சிவபூஜை செய்யும். அப்ப இந்த புலன்கள் அனைத்தும் இப்ப நீங்க எதன் வாயிலாக வெளியே போனீங்கன்னா கண்ணால் பார்த்து காதால் கேட்டு மூக்கால் வாயால் இது மாதிரி நிறைய பேசி இந்த மனம் ஒரு வெளியே ஓடிடுச்சு. இப்ப நீங்க இதை உள்ள கொண்டு போனோம்னா எப்படி கொண்டு போவீங்க? வழி இல்லை. இதே இந்த 4 புலன்களின் வாயிலாக தான் அந்த மனதுக்கு கொண்டு போனேன். நான் மெய்யின் வாங்க 5 புலன்கள்ல நான் மனம் சொல்றேன். ஸோ இந்த இந்த புது அனுபவங்கள் போக போக இதெல்லாம் நீங்க புதுசு. இந்த புதுசை கற்பது என்பது எல்லாருக்கும் கொஞ்சம் ஆர்வமும் இருக்கும். அதே சமயத்துல அதனோட அனுபவங்கள் பெரும் நன்மையை கொடுக்குது. நீங்க சொல்ல போல ஒரு இன்பகரமாக இதெல்லாம் கிடைக்க போகும்போது யாருக்கும் அது பெருசாதான் தெரியும். இது எது கிடைக்குதுன்னு சொன்னா இந்த புலன்கள் உள்ளுக்குள்ள போகுது. நம்ம வெளியே போனது திருப்பி உள்ள கொண்டு போகுது. உள்ள கொண்டு போகும்போது ஒரு மனம் உடல் ஒன்றாக இருந்து சொல் செயல் ரெண்டும் ஒன்றாக இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சிவ பூஜை பண்றீங்கன்னா ஓம் நம சிவாயன்னு சொல்லிதான் 4 பூ போடுறீங்க. உங்களோட சொல் இறைவன் நாமத்தை சொல்லு, செயல் அவருக்கு மலரை தூவதில் இருக்கு. இப்ப பாருங்க உங்க கவனம் சீராது, சொல்லும் செயலும் இணைகின்றது. அப்போது நீங்க உண்மை என்ற இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பெருகிக்கிட்டே போகுது. இந்த மனம் பக்குவம் அடைய அடைய இந்த பூஜை செய்ய செய்ய நீங்க உயர்ந்த நோக்கங்கள், உயர்ந்த எண்ணங்கள், சிவ சிந்தனைகள், சிவ வழிபாட்டை பற்றி அறிதல், புரிதல், அதுக்கப்புறம் யோகம், தியானம், ஞானம் என்ற நிலைக்கு நீங்க உயர்ந்து போயிட்டே இருப்பீங்க. அப்ப அந்த இறைவனை அடைவதற்கான பாதையில நீங்க சீராக நடப்பது, சோர்வு, தளர்ச்சி, ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்தாலும் சோர்ந்து போகாம, தளர்ச்சி போடாம, கோபப்படாம, தாபப்படாம, பொறுமையா, அமைதியா பின்பற்றுதல்.
குருவையோ ஈசனையோ பின்பற்றுதல்ன்ற வழியில நீங்க ஆரம்பிப்பீங்க. பயன்படுத்துதலிருந்து பின்பற்றுதல்ன்ற நிலைக்கு உயரப்படும் போது இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கப்படும். அதனால இந்த சிவ பூஜையில இத்தனை பயன்கள் எப்படி கிடைக்குது தியானம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இப்ப தியானத்தின் வாயிலாக நீங்க பாத்தீங்கன்னா தியானம் பண்ணும்போது நீங்க தனிச்சையா செயல்பட்டீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. சமயத்துல குருவை தொட்டுக்கலாம், சமயத்துல மகான்கள், யோகிகள், ஞானிகள், அவங்களோட தொடர்புகள், அவங்களோட ஆதரவுகள், அவங்களோட ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க பெற்றிருக்கும். ஏன்னா நமக்கெல்லாம் அவங்களோட ஆசிகளும் ஆசீர்வாதங்களும் அவங்களோட அனுபவங்களும் அவங்களோட அறிவுகளும் கிடைக்கும் வாய்ப்பு நம்மளுக்கு அதிகம் இருக்கு. அது ஏன்னா நம்ம அந்த சூழல்ல இருக்கோம், அவங்கள வழிபடுறோம், அவங்கள நினைச்சு தியானம் பண்றோம், அவங்களோட ஆலயத்துக்கு செல்றோம், அவங்களோட இடத்துக்கு சென்று அங்கு யோகம் தியானம் பயின்று அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்மளுக்கு நன்மை செய்கிறது. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அந்த அனுபவங்கள். அப்போ இந்த பூஜைகள் செய்யப்படும் போது அந்த அனுபவங்கள் வெளிப்படும் போது இதெல்லாம் ஒன்றாக இணையும் போது நமக்கு இயல்பாவே நமக்கு அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த சிவ பூஜை செய்யறது மோதி இது எப்படி கிடைக்குது, தியானத்துல கிடைக்குது, இதுலயும் கிடைக்குதுன்னா இப்ப நீங்க தியானத்துல பாத்தீங்கன்னா இந்த நம்ம சுவாமி நம்ம இமயமலை போய் என் பாபாஜி அவங்களோட ஆசிரமத்துல இருந்தது, அவரோட குகையில் நம்ம சென்றது, இந்த அனுபவங்கள்லாம் பெரும் ஆற்றல் மிக்க இடம். அப்படியே அந்த புனிதம் முழுமையாக நிறைந்திருக்கும் இடத்திலே நாம் அங்க சென்று அதை அனுபவிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்மளுக்கு நினைவு உட்காரலாம், அவர்களே நம்மளை ஆசீர்வதிக்கலாம், தியானத்துல உதவலாம், அவங்க ஏதோ ஒரு ரூபத்துல ஒளி தேகமாக வந்து நம்மளுக்கு உதவி செய்யலாம். இப்படிலாம் நம்மளுக்கு பயன் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம். இல்ல நான் இது ஒரு பாமரன், நான் இப்ப சிவ பூஜை எல்லாம் கேட்டு தெரிஞ்சு ஏதோ ஒரு நோக்கத்துல ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னும் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்காதெல்லாம் சொல்ல முடியாது. உடனே நம்ம அண்டத்துக்கு போயிட்டோம், அண்டத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்க பெறுகிறதுன்னா அங்கிருந்து நம்ம ரிசீவ் பண்றோம், நம்ம அங்க போல நம்ம என்ன பண்றோம்னா அங்க இருந்து கிரகிக்கிறோம். அது இயல்பா வந்துகிட்டு தான் இருக்கு. அது இயல்பா உலகத்துல எல்லாருக்கும் சமமா வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நாம அந்த இடத்துக்கு போறது இல்லை, அதனால யாருக்கும் தெரியாது. நாம அந்த இடத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு போறதுனால நம்மளால அதெல்லாம் உணர முடியுது, கிரகிக்க முடியுது, மேன்மை அடைய முடியுது. இப்படி நம் கவனம் வளர்கிறது. நம் கவனம் வளர்க்கப்படும் போது ஆண்டத்தை நாடுகிறோம், புவியீர்ப்பை கடந்து மேல போகுது. இதெல்லாம் நம்ம அங்கிருந்து ஒரு ஒரு கவனத்தின் வாயிலாக நம்ம வளர்ந்துக்கிட்டோம். அது எப்போதும் சராசரியா ஒரே தான் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. ஆனால் இதை கிரகிக்கப்படுற நிலைக்கு நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டால் நமக்கு எல்லாருக்கும் வரும். ஆனா எல்லாருக்கும் அது அமையறதில்லை. ஏன்னா எப்படி சொல்றது, அவங்களோட அவங்க ஆசை அவங்களுக்கு மேல இருக்கு. அவங்க ஆசைகள் அவங்களை இயக்குகின்றன. அவங்க எப்படி சொல்றது, அவங்களோட சுக துக்கங்கள், இன்ப துன்பங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு பெருசா இருக்கு. அதனால இதையெல்லாம் இழக்கிறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடியே முடிவு பண்றாங்க, நாமெல்லாம் இதுக்கெல்லாம் நம்மளெல்லாம் முடியாது, நம்ம ஏதோ வணங்கணுமா போனோமா ஏன். அதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு இதுல இருந்து எல்லாம் தெரிஞ்சாலும் அது நம்மளால முடியாதுன்னு அவங்களே முடிவு செய்யணும். முயற்சி பண்ணா எல்லாருக்கும் முடியும், முடியாதுன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா முடியாதுன்ற நிலைக்கு அவங்க போறாங்கன்னா அதெல்லாம் பிராப்தத்தின் அடிப்படையில நிகழ்வதாக நாங்க கருதுவோம். அப்படிதான் இருக்கு. அதனால இந்த உலகத்துல எல்லாம் பொதுவா இருப்பது போல் எல்லாமே பொதுவா தான் இருக்கு.
நாம் அந்த பயிற்சி செய்யும்போது, இந்த சிவ பூஜை செய்யும்போது என்னன்னா, இந்த ஐம்புலன்கள் தியானத்தில் ஒரு நிலை அடையுது. நம்ம கவனம் உள்ள போயிருக்கு. நீங்க கவனத்தை வளர்க்கிறோம் அப்படின்னு நம்ம அண்டத்துக்கு போயிட்டோன்றது வந்து நீங்க எண்ணங்களின் வாயிலாக தான் பாவிக்கலாம். நம்ம வந்து அண்டத்துக்கு போயிட்டோம். ஆனா நான் பாருங்க, நான் உங்களுக்கு இந்த பிரபஞ்ச தியானம் சொல்லிக் கொடுக்கும்போது நான் என்ன சொல்றேன், நான் பிரபஞ்சத்தில் இருக்கிறேன், நான் பிரபஞ்சத்தில் இருக்கிறேன், நான் பிரபஞ்சத்தில் இருக்கேன். 3 முறை சொல்லிட்டு நீங்க தியானத்தை தொடருங்க. உடனே உங்க கை கூடிடும், ஆரோக்கியம் பெருகிடும் எல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ நீங்க உள்ளதான் போறீங்க. நான் பிரபஞ்சத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நமக்குள்ளதான் நம்ம சொல்லிக்கிறோம். நம் பிண்டத்தின் வாயிலாக தான் நம்ம அண்டத்தை போக முடியும். அண்டத்துக்கு நம்ம போயிட்டோம்னா வெறும் அந்த எண்ணத்தின் வாயிலாக தான் போயிருக்கு. நம்மளே ஒரு எண்ணத்தை உருவாக்குறோம். அந்த எண்ணத்தின் வாயிலாக அதுக்கே ஒரு பாவம், அதுக்கே ஒரு சூழல், அதெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில இதெல்லாம் யாரா காரணம்னா நானே தான் உருவாக்குனதா இருக்கும். ஆனா அதில் இருக்கும் உண்மைத்துவத்தை அறியறதுக்கு எப்ப போறது? முதல்ல நீ இதை விடணும். நம்ம நம்ம உருவாக்கின விஷயங்களே நாளைக்கு நம்மளுக்கு தடையா வந்து நிற்கும். அப்புறம் நீங்க இது பண்றதுக்கு இன்னொன்னு பண்ணணும். அதனால இந்த மாதிரி நம்ம அண்டத்துல போன அனுபவமும் இந்த அனுபவமும் நினைக்காதீங்க. நம்ம அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளது. நான் நமக்குள்ளதான் எல்லாத்தையும் பார்க்கணுமே தவிர நம்ம அங்க போயிட்டோம் இங்க போயிட்டோம்ன்றது இல்லை. இந்த பிரபஞ்சத்தை சக்தி நம்ம கிரகிச்சுட்டு தான் இருக்கும். எல்லாம் இல்லை, எல்லாரும் கிரகிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போ நாம வந்து இந்த வழிபாட்டின் வாயிலாக இணையப்படும் போது அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு கிரகிக்கப்படும் போது இந்த மென்மை, இந்த ஆற்றல், இந்த அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு இன்பகரமாக, ஏன்னா இதெல்லாம் நம்ம அனுபவிக்கல, இதற்கு முன் அனுபவம் இல்லை நமக்கு. நாம வேற நோக்கத்திலேயே இருந்தோம், ஏதோ பெருசு அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். அதனால நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல, உலகம் நம்மளுக்கு அது போதிக்கல. ஸோ கடவுள் நம்மளுக்கு அருள் பாவிச்சா, அதனால நம்மளுக்கு இதை பத்தி பேசுறதுக்கும் அறியறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஆண்டு அதை கடைபிடித்து அதன் நிலை நின்று அதை பின்பற்றுவதற்கும் இறைவன் அருள் பாவித்து அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லு. அதனால நாம் அண்டத்தில் போயிட்டோம், இதெல்லாம் வந்து நாமளா ஒரு விஷயம் சொல்றோம், ஒரு பாவங்கள் இருக்கும். நம்ம அந்த மாதிரி வேண்டாம். இந்த இதனால இது எப்படி கிடைக்குதுன்னா, இந்த புலன்கள் உள்ளே போவதனால, வெளியே போன விஷயங்கள் உள்ளே போறதுனால இந்த அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க வெளியே போறத நிப்பாட்டுங்க. நீங்க வெளியே போறத நிப்பாட்டிட்டு உள்ள போறீங்க. அப்போ இந்த உள்ள போகும்போது ஏற்படுற அனுபவங்கள் தான் இந்த அமைதி, மென்மை, ஏதோ ஒரு இன்பம், என்ன வேணா சொல்லலாம். அது ஒரு புதுசாக இருக்கு நம்மளுக்கு இல்லையா, புது அனுபவம். எப்போதும் எல்லா எண்ணங்களும் சொல்லும் செயலும் நம்மளை வன்மையாக்கி கொண்டே இருக்கின்றன. எதுவும் நம்மளை மென்மையாக வைப்பதில்லை. இயற்கை நம்மளை அமைதியா இருக்க விடுறது ஒண்ணு, மென்மையா இருக்க விடாது. இயக்கமும் காலமும் நம்மளை வன்மையாக்கி கொண்டுதான் இருக்கும். ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு இலக்கு, அது முயற்சி பண்ணும்போது ஏற்பட்ட தடை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எதுக்காக செய்யறோம், ஏன் செய்யறோம் எதுவும் தெரியாது. பட் ஆனா இதெல்லாம் உலகத்துல பெஸ்ட்ன்னு சொல்லப்பட்டது, அதெல்லாம் நமக்கு தேவை, நமக்கு ஆசை. இதனால நான் என்ன பயன்பட போறேன் அதெல்லாம் தெரியாது. இது உலகத்துல பெருசா பெஸ்ட்ன்னு சொல்லுது, அப்ப நானும் எனக்கும் அந்த பெஸ்ட் வேணும். இது நமக்கு தேவையா தேவையில்லையா, இது பயன்பெறுமா பயன்பெறாதா, இதன் நோக்கம் என்ன, இந்த பலன் என்ன, ஒன்றும் கிடையாது. ஒரு பெருமை வேணும், நானும் அதுல நீயா அதுல, ஏதோ ஒரு விஷயங்கள் இது ஓட ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே நிலைக்காது இல்லையா. அப்போ நாம இந்த மாதிரி தன்னிலை உணருதல்ன்ற போது இந்த மாதிரி வழிபாடுகள், யோகங்கள், தியானங்கள் இதெல்லாம் செய்யப்படும் போது நாம் நமக்குள்ளேயே இதை நிலைநிறுத்தி நிதானம்
பொறுமை, அமைதி, சமாதானம் இந்த மாதிரி நற்பண்புகள் வளரும் போது நமக்கு இதெல்லாம் இன்பகரமாக தெரிகிறது, புதிய அனுபவங்களாக இருக்கு. அதனால நம்ம சிவ வழிபாடுன்றது சிவ பூஜை என்பது மிகவும் பிராப்தமுள்ள அமையறது. சிவ பூஜை செய்யறதே ஒரு பாக்கியம்தான். எல்லாருக்கும் அது எல்லாம் அமையறது. ஆமா. புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது. மிக்க நன்றி. சொல்லுங்க, சுவாமி நீங்க எதிர்பார்த்த பதில் வேறயா? இல்லை சுவாமி, இது ம். சுவாமி, சொல்லுங்க. இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான வெவ்வேறு உயிர்கள் ஜனித்திருக்கின்றன சுவாமி. ம். இப்போ மனித உயிராக நாம் அனைவரும் இருக்கின்றோம். ம். இப்போ ஒரு உயிருக்கு எது இன்பமாக ஆகின்றது, ஒரு உயிருக்கு எது துன்பமாக ஆகின்றது சுவாமி? இது ஒரு பொதுவான கேள்வி சுவாமி. இந்த உயிருக்கு இன்பம் கொண்டு போய் சேர்க்கிறது தான் உன் வேலை, சரியா? இது உன் கடமையா இல்லையா? அப்படி நினைச்சிட்டு தான் எல்லாருமே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரிஞ்சு இதை பண்றாங்க? இந்த உயிருக்கு இன்பத்தை கொண்டு போய் சேர்க்கணும். உயிருக்கு இன்பத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா அவங்களுக்கு இந்த உயிர் அது இயல்பா பருவம் அடைஞ்சோன்னா வர இந்த ஆண் பெண் ஈர்ப்பு, இந்த இனவர்த்தி பண்ணும், அந்த மாதிரி கான்செப்ட் சொல்ல நான் அந்த மாதிரி ஒரு சராசரி ஆட்களை பத்தி பேசுறேன், நம்மளை பத்தி பேசுறேன். நான் நம்மளை பத்தி பேசுறோம். இந்த உயிருக்கு இன்பம் கொண்டு போய் சேர்க்கணும்னு யார் சொல்லி தருவா? இது எங்க தெரிஞ்சுக்கிறோம்? இப்ப நீங்க இன்பகரமாக நான் சிவ பூஜையில் உணர்ந்தேன் சுவாமி, இந்த சிவ பூஜை பண்ணும்போது நம்ம தியானத்துல என்ன ஃபீல் அனுபவிச்சோமோ, உணர்ந்தோமோ, அது எனக்கு இந்த சிவ பூஜையிலும் கிடைச்சது எல்லாம் சொல்றீங்க இல்லையா? இது எல்லாருக்கும் அமையறது இல்லைல்ல. இப்ப இந்த இன்பம் அப்படின்னா இந்த இன்பம் எங்க போகுது? உயிருக்கு போனதுனால தானே அந்த மென்மையை அவங்களால உணர முடியுது. இப்ப இறைவன் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கின்றான், பேரின்பம். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு எல்லாம் வெளியவே தேடி பழக்கப்பட்டதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த உறவு முறையை வளர்க்கணும், பந்தத்தை பார்க்கணும், ஃப்ரெண்டை பார்க்கணும், காதலியை பார்க்கணும், அப்பா, அண்ணன், தம்பி, இப்படி பல கோணங்கள்ல ஒரு புத்துணர்ச்சியோ இதெல்லாம் பெறறதுக்கு பயிற்சி பண்றாங்க. சில பேருக்கு குடிப்பது, சில பேருக்கு தனிமை, ஒரு சினிமா பார்க்குறது, சில பேருக்கு எதேதோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க எதேதோ செஞ்சுக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் இன்பம் கிடைக்குதானா? கிடைக்காது. இந்த உயிருக்கு இன்பம் கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போ சிற்றின்பத்தின் வாயிலாக அப்படி கிடைக்கப்படும் போது அது பருவம் அடைஞ்சோடனே இது இவங்களுக்குலாம் அது அதனாலதான் நிறைய பேர் உடனே கல்யாணம் ஆகணும் எல்லாரும் எங்கிட்ட வந்து கேட்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு சுமையாடுறது. அந்த பாரத்தை சாமி கும்பிடாம அதுவே அவங்களுக்கு துன்பமாக அமையுது. இது உடனே இது இருந்தாதான் இன்பம் அப்படின்னும் போது இது சிற்று இன்பம் அப்படின்னு சொல்லி அதையே பண்ணோம். அது பருவம் அடைஞ்ச உடனே எல்லாரும் அதையே எதிர்பார்க்கறது, அதையே நாடுறது, அது பின்னாடியே ஓடுறது. இதுதான் உல்லாசம், இதுதான் உலகம் இப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா போயிடுறாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் இந்த உயிருக்கு இன்பம் போகணும், இல்லைன்னா இது துன்பமாகுது. அது என்னெல்லாம் பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது எவ்வளவு கஷ்டப்படுத்துது, கொடுமைப்படுத்துது. உடனே அது முடியாம அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க, இல்ல அவங்களே தேடிக்கிறாங்க. இந்த மாதிரி இது கூட ஆசை வருது, நிறைய விஷயங்கள் ஒன்னோட ஒண்ணு இணையுது.
யாரும் ஒரு இடத்துல நிக்க முடியல. இப்ப நம்ம அந்த கோணல்ல போய் பார்த்தா அது சராசரியான உலகத்துக்கு போற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு தேவையான எனக்கும் தெரியல. ஆஹ் அதனால நம்ம அந்த கோணல்ல போகாம நம்ம கோணல்லையே போவோம். இப்ப நம்மளுக்கு இறை வழிபாட்டின் வாயிலாக இன்பம் பெறணும், இதுதான் இயல்பு. இப்போ இந்த உயிருக்கு இன்பம் இப்படிதான் போகும். இதை விட்டுட்டு நம்ம வேற எந்த வகையில தேடினாலும் அது ஏதாவது ஒரு துன்பத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஏனால் எங்கிருந்து நீ இன்பம் பெற்றாயோ அங்கிருந்து நீ துன்பப்பட வேண்டும் என்பது இது. ஏன்னா ஒண்ணுல இருந்து ஒண்ணு எடுக்கும் பொழுது இது நீதி. ஸோ அதனால்தான் உங்களால கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் ஒரு ஐயரோ ஒரு ஃபாதரோ ஒரு ஹீரோ என்ன சொன்னாங்க, இன்பம் துன்பம் எது வந்தாலும் நாங்கள் விட்டு பிரியாம 2 பேரும் சம நோக்கோட இருப்போம், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அவங்கள ஆசீர்வாதம் பண்றாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா அது வந்து லாஜிக் ஆயிடுது. எப்படி லாஜிக் ஆகுது? ஒரு அத்தாரிட்டி எப்படி பிறகுது? நான் உனக்கு இன்பம் கொடுத்தேன், நான் உனக்கு சுகம் கொடுத்தேன், நான் உனக்கு வாரிசு கொடுத்தேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு நீ எனக்கு இது, நான் உனக்கு இது சொல்லி வரும்போது அங்க உண்மை குறைவாக இருக்கு. அப்போ அது அந்த தருணத்தில் மட்டும்தான் நிகழ்கின்றது. அந்த தருணத்தில் நிகழாத போது நான் திரும்பவும் என்ன துன்பத்தை அனுபவிச்சேனோ அதே துன்பத்தை அனுபவிக்கும். உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் மேலோட்டமாக. இதுக்கு மேல உள்ள போனா சரியா இருக்கு. புரிகின்றது. ஆமா. ஆனா கடவுள் அப்படி சொல்ல. இன்பம் என்பது நீ என் வாயிலாக பெற வேண்டும். இது பேரின்பம், இது நிலையானது. அது சந்தர்ப்பம், சூழ்நிலை, தருணம், காலம் எல்லாம் உனக்கு ஒண்ணு சேரும் போது மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்க, ஒரு இயற்கையின் இயல்பாக அவனுக்கு அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கும் டைம் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 24 மணி நேரம் அந்த இன்பம் வேணும்னு சொல்லி அந்த இன்பத்தின் வாயிலாக கிடைக்கப்பெற்ற பலன் அனுபவங்கள் அதையே பின்தொடர்ந்து அதுதான் தன் கவனத்தை சுருக்குறாங்க. சுயநலம்ன்ற மாதிரி, நான், எனது, என் மனைவி, என் மக்கள், என் தாய், இந்த மாதிரி இந்த உறவு முறைகள் அனைத்தும் எதில் இருந்து பிறந்தது அப்படின்னு ஒரு மூலக்கருவுக்கு போனோம்னா இதுல இருந்து தான் பிறந்ததுன்ற மாதிரி ஒரு வரும். அப்போ இதெல்லாம் நம்ம இதை காக்கிறதும், இதுங்களுக்கு உதவி செய்யறது, அனுசரித்தல், உபசரித்தல், ஆதரித்தல், ஆசையை பூர்த்தி செய்தல், தேவையை பூர்த்தி செய்தல், இதெல்லாம் இவங்களுக்கு சுகமாக தெரியும் போது இதன் வாயிலாக இன்பம் கிடைப்பதாக நம்புறாங்க. ஆனா கிடைக்காது. அவங்களுக்கு இந்த சுகம் என்ற ஒரு அனுபவத்துல போயிடுவாங்க, மனதால் அனுபவிக்க கூட போயிடுவாங்க. இந்த உயிருக்கு இன்பம் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அதனால்தான் பாருங்க, இந்த ஆசா பாசம் சுகம் துக்கம் காமம் புரோதம்லாம் ஒரு பாரமாவோ பிரச்சனையாவோ இன்னலாவோ இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, கண்மூடி முருகா மாதிரி இந்த மாதிரி எப்பா இப்படிதான் இருக்கு. சரி, என்னால முடிஞ்சது 4 மலரை சாத்தி உன் நாமத்தை சொல்வதை தவிர எனக்கு எந்த வழியும் இல்லை. ஒரு 4 பூவை வச்சு ஓ முருகா ஓ முருகா ஓ முருகான்னு சொல்லிட்டு இருந்தானா இந்த சுகங்கள் இல்லாமல் நாம் இந்த அனுபவங்கள், இந்த நாம ஜபங்கள் இதெல்லாம் பூஜை. இதன் வாயிலாக இந்த உயிருக்கே இன்பம் போகுது. நம்மளுக்கு அந்த உயிருக்கு இன்பம் கொண்டு போய் சேர்க்கிறது எப்படின்னா இந்த சிவ பூஜையில் நிகழ்கின்றது. இப்ப இந்த மனம், அறிவு இதெல்லாம் கடந்து அந்த பூஜையின் வாயிலாக உயிருக்கு இன்பம் கொண்டு போய் சேர்த்து, இந்த இன்பமும் கடவுள் ஒரு நாள் மட்டும் கொடுக்கல, நித்தமும் அவன் தன் பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனா அந்த இடத்துக்கு நீ போனீன்னா பெறலாம்.
ஆனா யாரும் போறது இல்லை. போர்னா நீ உனக்கு கூட கிடைக்கும், யாருக்கு வேணா கிடைக்கும், எல்லாருக்கும் பொது. ஈசன் இவங்களுக்கு அவங்களுக்கு. ஆனா நீ என்னை இதை நீ செய்வதற்கு சிவ பூஜை செஞ்சு உன்னை பக்குவப்படுத்தி உன் தகுதியை வளர்த்து நீ அனுபவிக்கணும். அப்போ இந்த இன்பம் உனக்கு உயிருக்கு பேரின்பம் போக ஆரம்பிச்சதுன்னா இந்த கோபதாபம், விருப்பு வெறுப்பு, ஆசா பாசம், சுக துக்கம், காமம், குரோதம், மாய மோகம், சஞ்சலம், சபலம், உண்டு உண்டு எதுவுமே இருக்காது. அந்த உயிருக்கு தேவையான விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டாய். நீ வெறும் மன சுகத்திலையும் உடல் சுகத்துக்கும் போய் போய் போராடி தோத்துட்டீங்க. ஸோ இப்ப இந்த உயிருக்கு இன்பம் போக ஆரம்பிச்சிட்ட போது இதுதான், அதனாலதான் இதுக்கு பேர் பேரின்பம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இதனோட பயன் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், ஒழுக்கம், பண்பு, சீர், சிறப்பு, எத்தனை மேன்மையான விஷயங்கள் இது. உலகத்துல நீ எங்க தேடினாலும் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. இப்ப 10 கோடி வச்சிருக்கோம், 10 கோடியை கொடுத்து அமைதியை வாங்க முடியுமா? 10 கோடியை கொடுத்து சமாதானம் வாங்க முடியுமா? 10 கோடியை கொடுத்து எதுவும் வாங்க முடியாது. ஆனா இது வாங்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா, ஏதோ இப்ப பெரிய பெரிய குருமார்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய பெரிய பணக்காரங்கள் போறாங்க, இதுக்கெல்லாம் பணம் கொடுத்தோ ஏதோ ஒரு அவங்களுக்கு ஆசிரமத்துக்கோ அவங்க ஏதோ ஒரு வளர்ச்சிக்கு அவங்க அந்த பணத்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க, நிறைய பேருக்கு உதவிகள் செய்யறாங்க, அதெல்லாம் பெரும் செயல்கள். அதெல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. ஒரு சாதாரண பாமரனுக்கு இந்த நிலை ஏற்பட்டால் எப்படி? ஒண்ணுமே தேவையில்லை. உன்னால பூ கூட இல்லையா, இன்னும் நான் ஒரு விளக்கு மந்திரங்கள் சொல்ல, தியானம் செய், இந்த 5 வகை வழிபாட்டை செய், உயிருக்கு இன்பம் கொண்டு போய் நீ சேர்த்து விடுவாய். இந்த அனுபவங்கள் வளர வளர உனக்கு யோகம், ஞானம் எல்லாம் கிடைக்கும். அமைதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ஒற்றுமை கிடைக்கும், நிதானம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், உறுதி கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். நீ இதெல்லாம் தேவைன்னா நீ எல்லாரும் உறவுகள் என்னென்னமோ மேம்பட்டு வளர்த்துக்கிட்டே போற வெளியே போய். இதெல்லாம் உள்ளே வளர்த்துப்பார். ஈசன் உனக்கு எளிதாக புரிவான், தெரிவான். இதை தேடி நீ அங்க இங்க ஓடி இது அது ஆறாவாரம் எதுவுமே தேவையில்லை. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை பண்ணும், இதை பண்ணும், ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு கடவுள் ரொம்ப எளிமையா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கான் நம்மளுக்கு. ஆனா இதுக்காக தன் வாழ்க்கையை எப்படிப்படலாம் துன்புறுத்தி வருத்தி கொண்டெல்லாம் கடவுள்கிட்ட வெறும் தேடுதல் அடைய போற பலன் இதுதான். ஆனா இது அவங்களோட பயிற்சிகள் வழிபாடுகள்லாம் கடுமையா இருக்கு. தன்னை வருத்திக்கிறாங்க, துன்புறுத்திக்கிறாங்க. இந்த உடலை வருத்தி, தன்னை வருத்தி, உண்ணாமல் உறங்காமல் எல்லாம் செய்யறாங்க. பாருங்க, அப்படியெல்லாம் நம்மளுக்கு கடவுள் கொடுக்கல. நம்மளுக்கு கடவுள் ரொம்ப எளிமையா ஒரு பிராப்தியத்தை கொடுத்துருக்கான். நம்மளாம் பாக்கியம் வந்தோம் சொல்லணும். இவ்வளவு சிம்பிளா எளிமையா இயல்பா இருந்துகிட்டே நீங்க எல்லா பலனையும் அடையலாம். இதுதான்டா நோக்கம், இதுதான் தவம், இதுதான் தியானம், இதுதான் யோகம், இதுதான் அமைதி, இதுதான் சமாதானம். ரொம்ப எளிமையா சொல்லித்தரோம் நம்ம. இதை நம்ம பின்பற்றுவோம். இதுக்காக நீ ஜடாமுடி வச்சுக்கணும், தாடி வச்சுக்கணும், மொட்டை அடிச்சுக்கணும், ஒன்றும் விஷயம் இல்லை. நீ இயல்பாரு. பண்றது அத்தனையும் உள்ள பண்ணு, வெளியே பண்ணாது. வெளியே பண்ணினா அது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது தொடர்ந்து நீ செஞ்சினாதான் அதே இடத்துல நிற்க முடியும். உள்ள பண்ணிட்டுனா இந்த அனுபவம் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி வேணா எந்திரிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த பெரும் பாக்கியெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கு. அதனால இந்த உயிருக்கு இன்பம் கொண்டு போய் சேரணும். இந்த மனசை அமைதிப்படுத்துறது, உடலை மேன்மையாக்குவது, இல்ல அறிவை வளர்ப்பது, இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான கடன், பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உயிருக்கு இன்பம் கொண்டு போய் சேர்ப்பது. அந்த உயிருக்கு இன்பம் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த மாதிரி இறை வழிபாட்டின் வாயிலாக, சிவ பூஜையின் வாயிலாக, யோகத்தின் வாயிலாக, தியானத்தின் வாயிலாக இதெல்லாம் அடையப்படும் போது நாம் இதிலெல்லாம் சிக்கப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, நீச்சி நாச்சி அப்படின்னு சொல்லி ஏதேதோ காரணங்களுக்காக எல்லாத்துலயும் துன்பம் தான் படுறோம்.
ஏன்னா இது நம்ம வெளியே எல்லாரோடும் சம்மந்தப்பட்டோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம மாறணும், இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறணும். அவங்க மாறினாலும் நம்மளுக்கு பிரச்சனை, நம்ம மாறினாலும் அவங்களுக்கு பிரச்சனை. எப்படி ஒருத்தரை சார்ந்து துணை கொண்டு இயங்கும் வாழ்க்கைக்கு போறோம். இதெல்லாம் எதுக்காக செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான இன்பம் கிடைக்க பெறவில்லை. அப்போ அந்த இன்பம் எப்படி பெறதுன்னா, நடைமுறை வாழ்க்கையில எல்லாரும் யோகம் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாதுன்னு உடனே அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சிற்றின்பத்தின் வாயிலாக மனைவி, மக்கள் இதன் வாயிலாக அனுபவிச்சு அவங்க கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நமக்குள்ள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போய் இதன்கள் மேம்பாடு, இதன்கள் நலன், இதன் மேல் அக்கறை, இதுதான் அவங்களுக்கு இன்பம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அதுலயே அவங்களுக்கு இது இன்பம், துன்பம், சோகம், துக்கம், காமம் எல்லாம் இயல்பு. அவங்களுக்கு ஒரு நாள் கூட இந்த மாதிரி அமைதி, சமாதானம், இந்த மாதிரி ஒரு தெளிவு இந்த இடத்துக்கு வரவே முடியாது. உங்களுக்கு புரியும் ஏன் எதுக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும். எல்லாரும் அதை கடந்து தான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ளதான் இருக்கீங்க. அதை நான் பெருசா விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த சிவபூஜையின் வாயிலாக, ஒரு தியானத்தின் வாயிலாக, ஒரு யோகத்தின் வாயிலாக இந்த உயிருக்கு இன்பம் கொண்டு போய் சேர்க்கின்றோம். இதற்கு யாருடா துணைனா குருவும் கடவுள் மட்டும் தான் துணை. இப்ப இங்கே குருவும் கடவுள் மட்டும் தான் துணை இருப்பாங்க. கடவுள் இந்த கடவுள் மேல உங்களுக்கு பக்தி, ஏன்னா இந்த குரு என்பவர் தன்னை எப்போதும் அந்த அன்பின் நிலையிலும் தன் பக்தி நிலையிலும் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கடவுளை இணைந்தோடு இருப்பாங்க. அப்போ அவங்களை துணை கொள்ளும் போது இங்க இவங்களோட நிலைப்பாடு எப்படின்னா, இதுதான் அவங்களோட நிலை. அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், இந்த மாதிரி இவங்க ஒரு உலகத்தில் அறிய முடியாத அற்புத பொக்கிஷங்களாக, அற்புத ஆற்றல்களாக அவங்க தன்னை உணர்ந்து தன்னிலை அறிந்து எப்போதும் இந்த விஷயத்தை, இந்த பொக்கிஷங்களோ இந்த ஆற்றலோ இந்த பலன்களை அவங்க எப்போதும் தன் நினைவிலும் கனவிலும் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் இந்த ஆற்றலை பெருக்கிக் கொண்டே இருப்பாங்க. ஏன்னா எப்போது யார் என்ன தொடர்பு கட்டாலும் அவங்களுக்கு இந்த பயன் கிடைக்கணும். அந்த மாதிரி தன்னை எப்போதும் இப்ப எல்லாரும் கடவுள்கிட்ட உடனே ஒரு கஷ்டம் வந்தா முருகா அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் இப்ப அங்க பாத்தீங்கன்னா கோயில் போய் முருகா எனக்கு கஷ்டம் சொல்றது ஒரு விஷயம். அது இயல்பா நடக்கும். கோயில் போகும்போது அது ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பாங்க. அதனாலதான் என்னமோ கடவுள் வெளியே எல்லாருக்கும் தோன்றதே இல்லை. இது நான் கூட இல்ல, நம்ம மகரிஷி சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல நான் படிச்ச ஞாபகம், தேடி எடுக்கிறேன், கிடைச்சதுன்னா போடுறேன் குரூப். ஏன்னா பெரிய பட்டியலை தான் கொடுப்பான் கடவுள் தோன்னா. கடவுளே உன்னை கண்டேன், கழித்தேன், பாக்கியமானேன் என்று என் வாழ்க்கையின் பொருள் உணர்ந்தேன், பிராப்தமானவன் ஆனேன் நான் அப்படின்னு வணங்கி நிற்பானா? முடியாது. வரிசையா லிஸ்ட் கொடுப்பான், அதை பார்த்தே கடவுள் பயந்து ஓட்டுருவாரு. ஐயோ என்னடா இது, நம் தன்மைக்கே குறையுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு கஷ்டம் உடனே அந்த தருணத்திலே எல்லாரும் இறைவனை கூப்பிடுறாங்க. முருகா, எம்பெருமானே, சிவபெருமானே என்னை காப்பாத்துப்பா, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிரு, இந்த சூழ்நிலையில இருந்து எனக்கு நல்லதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அழியாம கேட்குறாங்க. ஏன்னா கடவுளுக்கு நம்ம எங்க இருந்து சொன்னாலும் கேட்கன்றது தெரிஞ்சாலும், ஆனா அந்தந்த இவங்க நார்மல் இயல்பா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க கோயிலுக்கு போகும்போது அங்க தன் தேவையை சொல்றத பட்டியலிடுறத ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல் தான் ஒரு குரு இருக்காங்கன்னா அவங்க அவங்களோட பக்தர்களோ சீடர்களோ யார் எப்போ அவங்களுக்கு அந்த தருணத்துல அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் அவங்க இணைவார்கள். அதனால தன் ஆற்றலையும் அறிவும் எப்போதும் ஒரு சமசீராக பெருக்கிக் கொண்டே இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அப்பப்ப தேவைப்படுகின்ற அமைதியோ, சமாதானமோ,
சோர்வோ தளர்ச்சியோ எது அவங்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த தருணத்தில் அதை அழிச்சு அவங்க அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போவாங்க. ஏன்னா இப்ப கடவுள் இதை செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் அடையும் தகுதியை முதல்ல குரு தான் வளர்த்து கொடுக்கணும். இந்த மாதிரி சலிப்பு, சோர்வு, தளர்ச்சி, இடையூறுகள், தடைகள் எல்லாம் வரும்போது பொறுமையா நின்று அவங்களுக்கு பக்குவப்படுத்தி அவங்கள முதல்ல அக்செப்ட் பண்ண வைக்கணும். சுக துக்கம் இது மாதிரி இதெல்லாம் இயல்பு. ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இயல்பு. இதெல்லாம் கடந்தாதான் நம்ம உண்மை என்ற இடத்துக்கு போக முடியும் அப்படின்றது. அதை தாங்குவதற்கான பலம், அதை கடப்பதற்கான தைரியம், அதை கடக்கும் வழிமுறை, இதெல்லாம் அவங்க போதிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு புதுசா வரவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் கடந்து வருவதற்கு வழிகாட்டுதல் ஒண்ணு அவசியமா இருக்கு. ஏன்னா இது ஒண்ணுமே கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை, கண்ணுக்கு தெரியாம நடக்கிற விஷயம். ஸோ பாதி சொல்லி செய்வாங்க, பாதி சொல்லாம செய்வாங்க. உள்ளுக்குள்ள இருந்து அந்த பக்குவத்தை வளர்ப்பாங்க. அவங்களோட அனுபவத்தின் வாயிலாக அந்த மென்மையோ அந்த மெய் உணர்வு இந்த மாதிரி நிறைய கோணங்கள்ல அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த அவங்களோட தகுதியை வளர்த்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க. குரு செஞ்சுக்கிட்டே வருவாங்க, சீடர்கள் பின்பற்றிக்கிட்டே வருவாங்க. இது ஒரு வழக்கம். அதனால இந்த சமூகத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த உயிருக்கு இன்பம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு பொறுப்புணர்ச்சி, ஒரு கடமை இருக்குன்றது யாருக்கும் தெரியதில்லை. அதனால்தான் இதெல்லாம் சிற்றின்பம். பேரின்பம் என்றால் ஈசனை வழிபட வேண்டும், ஈசன் அன்புதான் பேரின்பம் அப்படின்றது. என்னன்னா இந்த உயிருக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிர் ஆரோக்கியமா இருக்கணும், இந்த உயிர் ஆற்றல் மிக்கதா இருக்கணும், இந்த உயிர் எப்பவுமே இந்த உயிர் சுத்தத்தை தான் விரும்பும், புழுக்கத்தை விரும்புவதில்லை இந்த உயிர். இப்போ இதுல இருந்து தான் அறிவு வெளிப்படணும், உயிர்ல இருந்து தான் அறிவு வரணும். அறிவு இருக்கான்னா அறிவு எங்க இருக்குன்னு கேட்டா யாருனால காட்ட முடியுமா? முடியாது. இந்த அறிவுக்குள்ளதான் உயிர், இந்த உயிர்க்குள்ளதான் அறிவு இருக்கு. ஸோ இந்த அறிவு வளரணும்னா இந்த உயிர் துன்பப்படுறதை நின்று இன்பகரமாகணும். அந்த இன்பம் நிறைய நிறைய அறிவு வளர்ச்சி இயல்பாகவே இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா இந்த உயிர் துன்பமே படல, முழு இன்பகரமா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உயிர் வெளியே போகாது. இந்த உயிர் வெளியே போகும் வாயில்கள் அனைத்தும் சுத்தமாகிவிடும். சுத்தமாகிவிட்டால் சுவாசம் அங்கெல்லாம் சென்று நிற்க ஆரம்பிச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஜீவன்னா இதுதான் சிவம். அதாவது நம் 9 வாயில்கள், மலங்கள் சேரும் 9 வாயில்கள்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் அழுக்கு சேர்ந்து எந்தன் வாயிலாக வெளியேறுகின்றதோ அதெல்லாம் சுத்தமாக ஆயிடும். இந்த இன்பம் நிறைய நிறைய சுத்தமாயிடும். சுத்தமாயிடுச்சுன்னா இந்த சுவாசங்கள்லாம் உள்ள நிற்க ஆரம்பிச்சு, இந்த ஜீவன் ஜீவிக்கும் தன்மையை ஆரம்பிச்சு, இந்த உயிர் அந்த ஜீவனோட இணைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே இருக்கிற மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்திட்டா ஜீவசமாயிடுச்சு, நம்ம அந்த ஆன்மாவோட இணைச்சிட்டோம். இந்த மாதிரி ஜீவமுக்தி. இந்த உயிர் வெளியே போகாமல் உள்ளேயே நிறுத்தி விட்டோம். இந்த உயிர் எதோட இணைஞ்சு நின்றுதுன்னா இந்த ஜீவன், இந்த சுவாசத்தோட. இந்த ஜீவன் சிவமாக வேண்டும் அப்படின்னா இந்த சுவாசத்தோட இணைஞ்சி இந்த வாயில் குடிகள் அனைத்தும் சிவத்தன்மையில் அடங்கிவிட்டது. இந்த உயிர் இன்பத்தில் நிறைந்து விட்டது, பேரின்பம். இப்போ இதுதான் பேரறிவு. பேரறிவுனா ஆண்டவர்னு சொல்றோம். அது எங்க இந்த அறிய பண்ணா அந்த உயிருக்கு இவ்வளவு இன்பம் கொண்டு போகணும். இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நாம அண்டத்துக்கு போனா செய்ய முடியுமா? அண்டத்துக்கு நம்ம நாம் அண்டத்துல இருக்கிறோம், நான் பிரபஞ்சத்தில் இருக்கிறேன்னு சொல்றது நம்ம பிரபஞ்சத்துல போய் இருக்கு. அந்த பிரபஞ்சத்துக்குரிய இடம் நமக்குள்ள இருக்கு. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளது. விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை. சொன்னவன் பார்த்ததில்லை, பார்த்தவன் சொல்றதில்லை. அதனால நாம் நமக்குள்ள ஏற்படுற அனுபவங்களின் வாயிலாகத்தான் உண்மையை நோக்கி பயணிக்கணும். இந்த அறிவின் வாயிலாக தான் பயணிக்கணும், இந்த கவனத்தின் வாயிலாக தான் பயணிக்கணும். அப்போ அனுபவிக்கும் போது மட்டும்தான் உண்மையை அறிய முடியும். நாம சில விஷயங்களை உருவாக்கிட்டோம்னு சொன்னா
எதிர்காலத்தில் அதுவே நமக்கு பாரமாகிவிடும். அதனால் இந்த மாதிரி நான் இங்கே அங்கன்றதை கைவிட்டு விட்டு சிவ பூஜை செய்கின்றோம், தியானம் செய்கின்றோம். அந்த அனுபவத்தின் வாயிலாக என்ன அறிவு வருகிறதோ, என்ன ஆற்றல் வருகிறதோ, என்ன பெருகுகின்றதோ அது வரட்டும். அது இயல்பாக அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை உயர்த்தி கொண்டு போய்க்கிட்டே இருக்கும். நம் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தாவே போதும். அதனால இந்த உயிருக்கு இன்பம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஒருத்தனோட கடமை. அதுக்குதான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இந்த மாதிரி பூஜை செய்யணும், புனஸ்காரம் செய்யணும், வழிபாடு செய்யணும், எல்லாம் செய்யணும். இந்த மனம் அப்பதான் பணிந்து இருக்கும். இதெல்லாம் பொறுப்புணர்ச்சிகள் உள்ள வர விஷயங்கள். இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாம போயிடுறது எல்லாருக்கும். என்ன பண்றது? அப்படி சுற்றுப்புற சூழல், பழக்க வழக்கங்கள், ஆசா பாசங்கள், சுக துக்கங்கள் நிறைய போய் கடைசியில இந்த உடல் வாழ்ற உயிர் இருக்கின்ற ஏற்படமான இந்த உடல்ல எவ்வளவு தூரம் கெடுதல் செய்திருக்கிறோமோ அதெல்லாம் தனக்கு நன்மை. இப்போ தீய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எதுக்காக போறாங்க? அவங்களுக்கு இந்த உடல் பாரம் ஆகுது. எப்படி பாரம் ஆகுது? நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன், ஒரிட் ஆயிட்டேன், என்னால பேர் பண்ண முடியல, எனக்கு போதை வஸ்து வேணும், எனக்கு சுகங்கள் அதிகமா வேணும், என் ஆசை காமம் அதிகமா வேணும், எது வேணுமோ அது. அப்போ எனக்கு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. என்ன அப்போ ப்ராப்ளம்? மனசால சில ப்ராப்ளம், உடலால சில ப்ராப்ளம்னு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த உயிர் துன்பப்படுகின்றது. உன்னோட பழக்க வழக்கங்கள், செயல்கள், ஆசா பாசங்கள், இந்த மாதிரி நிறைய கோணங்கள்ல இது துன்பப்பட ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி சிவ பூஜை செய்யும் போது இந்த உயிருக்கு இன்பம் போகும். தியானம் செய்யும் போது இந்த உயிருக்கு இன்பம் போகும். இந்த உயிர் எத்தனை தூரம் துன்பப்படாமல் இன்பகரமாக இருக்கிறதோ அப்ப நீ ஆரோக்கியமாக இருப்பாய், அமைதியாக இருப்பாய், நிதானமாக இருப்பாய், தெளிவாக இருப்பாய், உறுதியாக இருப்பாய், தன்னம்பிக்கையுடன் இருப்பாய், தைரியமாக இருப்பாய், நற்பண்புடன் இருப்பாய். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கோபத்தாபம், விருப்பு, ஆசா பாசம், சுக துக்கத்துக்கெல்லாம் ஆளுமை ஆவாமல் இதையெல்லாம் நமக்குள்ளே இருந்தாலும் அந்த தருணத்தில் அதை பயன்படுத்தி விட்டு நம் நிலையான அமைதியான இடத்திற்கு திரும்பி விடுவோம். இது ஒரு அறிவாக மாறும், ஆற்றலமாக மாறும். இதுக்காக இது இந்த அமைதி இல்லாதவங்க, இந்த சக சமூகத்தினர் இதெல்லாம் அறியாமல் அறியாதவர்கள் கிட்ட போகும்போது கூட நாம் இயல்பாக பணிவுடன் பண்புடன் நடந்து கொள்ள முடியும். அதனால உயிர் அவ்வளவு இன்பத்தை இருப்பதால் எல்லாரையும் சமநோக்காக பார்க்க முடியும், எல்லாம் பொதுவாக இருக்கிறது என்பதை உணர முடியும். இதெல்லாம் இந்த மேன்மையான விஷயங்கள். பாருங்க, நம்மளுக்கு கடவுள் ரொம்ப எளிமையா அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கான். இன்னைக்கு ஏறக்குறைய முக்தி நிலை வரைக்கும் நான் பேசிட்டேன் இந்த இன்பம்ன்ற ஒரு விஷயத்த வச்சு. அதனால நம்ம வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சோம், பயிற்சியை தொடர்ந்து செஞ்சா போதும். இதனோட பலன்கள் எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்கிறதுன்னு பாத்தீங்கன்னா உயிருக்கு இன்பம் போகும். அந்த உயிருக்கு இன்பம் போக ஆரம்பித்து விட்டால் நம் வாழ்வே எங்கேயோ போயிடும். அதனோட அனுபவங்கள்லாம் அனுபவிச்சிட்டிங்கன்னா அப்போ புரியும் உங்களுக்கு ஈசன் யார், குரு யார், ஞானம்னா என்ன, அன்புனா என்ன, கருணைனா என்ன, இரக்கம்னா என்ன, பரிவுனா என்ன, பரிவுபகாரம்னா. நான் இன்னைக்கு எவ்வளவு தூரம் எடுத்து விவரிச்சு சொன்னாலும் அது அனுபவத்தில் காண்ற அளவிற்கு இருக்காது. இது அறியும் திறன், ஒரு அறிவு வளர்ச்சிக்கு பயன்படும். உங்களை ஊக்குவிக்கும், தன்னம்பிக்கையை தரும், தைரியத்தை தரும். இந்த மாதிரி ஒரு உண்மையான விஷயங்கள் நீங்க கேட்கப்படும் போது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆற்றலை உங்களுக்கு பெருக்கி தரும். உங்களை பயிற்சிக்கு தூண்டும், சோர்வடையாது, தளர்ச்சியடை, எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஆனால் நான் சொல்வதை கேட்டு செயல்படும் போதே இத்தனை உங்களுக்கு தோன்றதுன்னா நீங்களே உங்க அனுபவத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொல்றது அந்த உபதேசங்கள் அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லும் போது
அந்த இந்த உபதேசத்தின் வாயிலாக இந்த கேட்டு அதன் வாயிலாக பெறுற அனுபவமே உங்களுக்கு இத்தனை தூரம் மேன்மைப்படுத்துகிறது என்பது உங்களால புரிஞ்சுக்க முடியுது, ஒத்துக்க முடியுது. நான் சொல்றது கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா வினோத்? ஜெகதீஷ்? இல்ல ஓகே. நானே கருத்து சொல்றதா இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்றேன். ஒத்துக்கொள்கின்றோம். நானே நம்புவதான். ஆ? ஒத்துக்கொள்கின்றோம். ஒத்துக்கிறேன் சாமி. சொல்லு. அதனால சரி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் திடீர்னு நானா முடிவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்க கருத்தை கேட்டேன். இது எல்லாருக்கும் தான் கேட்கிறேன். வினோத், ஜெகதீஷ் இல்லைன்னா நம்ம 2 பேரும் பொதுவா தான் பேசிக்கிட்டோம். நீங்க கேள்விகளும் பொதுதான். நான் அளிக்கும் பதிலும் பொதுதான். எல்லாரையும் நீங்க இல்லப்பா நீ நம்புறியா நீ நம்புறியான்னு கேட்கல. உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிதலுக்காக நான் அதை கேட்டேன். ஆஹ் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி சொல்றது, இந்த கேட்டு அதை அனுபவிச்சு வரும்போதே பக்தி வளருது, அன்பு வளருது, அறிவு வளருது, இரக்கம் வளருது, கருணை வளருது, பரிவு வளருது, பரிவுபகாரம் வருது, உயிருக்கு இன்பம் போய் துன்பம் போய் இன்பம் போகிறது என்றெல்லாம் கிடைக்குது. இந்த அனுபவம் உள்ளதுன்னா இது நாமும் நீங்களும் பயிற்சி செஞ்சு இந்த அனுபவத்தில் நீங்கள் பார்க்கப்படும் போது அது இன்னும் எத்தனை தூரம் ஆத்மார்த்தமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கும். பாருங்கன்னு சொல்ல வரேன். இப்ப நான் இவ்வளவும் எதுக்காக உபதேசிக்கிறேன்னா, இப்ப இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இல்லப்பா நீங்க இதை பயிற்சி பண்ணுங்க, நீங்க எப்படி பண்ணியா நீ இதை பண்ணியான்னு கேட்டே என்னால 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் கூட ஓட்ட முடியும் உங்களை கேள்வி கேட்டு. ஆனா நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்றேன், நானா சில விஷயங்கள் சொல்றேன். ஒரு கேள்விதான், ஆனா அதுக்கு நான் பல கோணங்கள்ல விவரிச்சு அதுல இருக்கிற முழு உண்மையையும் உங்களுக்கு விளக்குறேன். ஏன்னா இயல்பாவே இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் தருணத்துல உங்களுக்கு உதவி செய்யும். அப்போ அது உள்ள இருந்து உங்களை இயக்கும். இது ஒரு ஆற்றலை பெருக்கி தரும், உங்களுக்கு ஒரு பலத்தை பெருக்கி தரும். அது ஒரு மென்மையான அனுபவத்தை உணர்த்தும். இந்த 2 மணி நேரமும் உங்களோட கவனங்கள் எல்லாம் ஒரே சீராக இருந்து ஒரு அமைதியை படுத்துது, சமாதானப்படுத்துது, ஈர்ப்பு ஏற்படுத்துது, ஒரு மென்மையான சூழல், ஒரு இன்பகரமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அந்த உயிருக்கு இன்பம் போகுது. அதனால உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் முழுமையா நான் விளக்குறேன். இல்லைன்னா ஒரு இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஓரிரு வார்த்தைகள் பதில் சொல்லி முடிச்சிடலாம். நான் இத்தனை தூரம் ஏன் இதை விவரிக்கிறேன்னா, பல கோணங்கள்ல பல விஷயங்கள்ல நம்ம பார்க்கப்பட வேண்டியிருக்கு. ஒரே விஷயம் ஒரு நாளைக்கு தேவைப்பட்டா முடிச்சிடலாம். ஆனா ஒரு நாளைக்கு 1000 விஷயம் தேவைப்படுறது. ஒரு நாளைக்கு 1000 தேவைகள் இருக்கு. ஒரு நாளைக்கு 1,00,000 ஆசைகள் இருக்கு. அப்போ மாறுபட்ட விஷயங்கள் தேவைப்படுகின்றன, மாறுபட்ட கோணங்கள் தேவைப்படுகின்றன, மாறுபட்ட நேர்மறை வருகிறது, மாறுபட்ட எதிர்மறை வருகிறது. ஆனால் இது எல்லா காலங்களிலும் சிவத்தன்மையில் நான் இருக்க வேண்டும் என்றால் எப்படி? அந்த நிலையாக இருக்கணும், உறுதியா இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் வேணும். ஒரு பெரும் உபதேசங்கள், பெரும் நம்பிக்கைகள் பிறக்கணும் மனசுல. அப்பதான் இதெல்லாம் பின்பற்ற முடியும். சோர்வு, தளர்ச்சி அடையாம அயராது உழைக்க முடியும். இதெல்லாம் உழைப்பு. புறத்தை உழைக்கிறோம் வயிற்று பிழைப்புக்கு, அகத்தை உழைக்கிறோம் ஆண்டவனை அறிவதற்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். இது ரெண்டும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளுக்கு எளிமையா சொல்லி கொடுத்துருக்கான் வழிபாடு. அதை பின்பற்றுகிறோம், பயனுள்ளவராக தான் இருக்கிறோம் நான் கருதுகிறேன். உங்களுக்கு என்ன தோணுது நீங்க தான் சொல்லுங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. அவ்வளவுதான். அப்புறம் வினோத் சொல்லுங்க. வினோத் அமைதியானவே தெரிஞ்சுக்க வேண்டியதான். நேரம் ஒண்ணு ஜெகதீஷ் டைம் வந்துச்சு, இல்ல நம்மளுக்கு நேரம் வந்துச்சு. அது வரைக்கும் வினோத்தோட கம்யூனிகேஷன் கரெக்டா போகும். அந்த டைம் வந்தோடனே உள்ள இருந்து எனக்கு சென்ஸ் சொல்லிடும், ஓ டைமுக்கு வந்துட்ட பண்ணி அப்படின்னு. அது வரைக்கும் நான் ஸ்டாப்பா கரெக்டா போகும். அது எப்படி வினோத் கம்யூனிகேஷன் அது? பங்க்சுவாலிட்டி.
பஞ்சுவாலிட்டி. ஓகே, ஓகே. இல்ல வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். தப்பு ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல. ஆனா இந்த 2 மணி நேரம் மேலலாம் கேட்கறது உள்ளுக்குள்ள என்ன திட்டுவாங்க. இந்த ஆளுக்கு அறிவே இல்லையா? இஷ்டத்துக்கு பேசிதான் இருக்கிறான். எப்படியா கேட்கறது? கேட்கவும் இருக்க முடியல. பழக்கமாயி போச்சு. சரி பிட்டு பிட்டா கேட்போம். இன்னைக்கு 1/2 மணி நேரம் கேட்போம். நாளைக்கு 1/2 மணி நேரம் கேட்போம்னு அப்படி நேரத்தை ஒதுக்கி கேட்டுட்டு இருக்காங்க. சிரமம் தான். ஒரே நேரத்துல 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு ஒரு பொறுமையும் நிதானமும் இருப்பதே ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க வினோத்? கண்டிப்பா சாமி. ஏன்னா நம்ம 2 மணி நேரம் நம்ம தொடர்ச்சியா அது ஒரு நம்மளுடைய டைம் ஃபாலோ பண்றதுனால, இப்ப எல்லாரும் தொடர்ச்சியா கேட்கறவங்களுக்கு அது ஒரு பழக்கம் ஆயிருக்கும் ஆல்ரெடி. அவங்களுக்கு சிரமமா இருக்கு. கண்டிப்பா இருக்கும். அது என்னதான் பயனுள்ளதா இருந்தாலும் வேகமா வாழ்ற வாழ்க்கைக்கு நடுவுல பொறுமையா உட்காந்து இந்த மாதிரி விஷயத்த கேட்கணும்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா இந்த வார்த்தைகள் புதுசு, அனுபவங்கள் புதுசு. இதை கேட்டு பழகி ஓரளவுக்கு பக்குவம் அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் இதுல நாட்டம் கொன்று அப்படி வரணும். ஆமாங்க சாமி. அப்புறம் ஜெகதீஷ் சொல்லுங்க, வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லை சாமி, நிறைவாக இருக்கும். நீங்க 2 பேரும் நீங்க எதனா இந்த மாதிரி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் எல்லாத்தையும் முன்னாடியே மத்தியானத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். எனக்கு தெரியும் இந்த 2 பேரும் தியானம், யோகம், இந்த மனம். ஏன்னா இது நேத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாரு வினோத். நேத்து நைட்டு பேசும்போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நினைச்சேன் இன்னைக்கு வினோத் இதை பத்தி தான் கேட்பாரு. முதல்ல பிட் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிட் எடுத்து வச்சுட்டேன் முதல்ல. என்ன வினோத்? ஆமா, அங்க இருந்து கொஞ்சம் வாங்கி வச்சுட்டேன். பகவான் கிட்ட இருந்து கொஞ்சம், சாமி கிட்ட இருந்து கொஞ்சம், வள்ளல் பிரான் கிட்ட கொஞ்சம், அப்புறம் ஐயன் கிட்ட கொஞ்சம், அப்புறம் ஈசன் கிட்ட கொஞ்சம், எல்லாருக்கிட்டையும் வாங்கி அப்படியே 1 2 3 4 ஆர்டரா வச்சுட்டேன். அதான் நீங்க கேட்டோன்னே வரிசையா சொல்லிட்டேன் நான். நன்றிங்க, நன்றிங்க சாமி. ஆமா, ஆமா. ஓகே வினோத், ஓகே. அப்ப நிறைவு செய்யலாமா வினோத்? நிறைவு செய்யலாங்க சாமி. நன்றிங்க சார். ஓகே, ஓகே. வேற யாருக்குன்னா எதுனா கேட்கணுமா? பரவாயில்ல. இப்ப இனிமேல் நீங்க கேட்கறதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய கதையா சொல்லாம குறுகிய வார்த்தையில நான் ஓரிரு வார்த்தைகள்ல பதில் சொல்லி முடிக்கிறேன். நீங்க எவ்வளவு நேரம் சொன்னாலும் கேட்டுங்க. சரியா சரியா கேட்கல. நீங்க எவ்வளவு நேரம் சொன்னாலும் கேட்டுட்டு இருப்பாரு. ஓகே, ஓகே. சரி, சரி. சந்தோஷம். எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை. நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சரி வினோத், அப்ப நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாம். ஓகே, ஓகே. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.